நீங்க செய்யறதை தடைபடாதுன்னு சொல்லி அந்த பார்த்து சொல்லுங்கப்பா. என் வாழ்க்கையில நீங்க செய்யறதை ஒன்றும் தடைபடாது. மறைத்து ஆண்டவரை பார்த்து கூட சொல்லல. ஒருவரை ஒருவர் பார்த்து சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த பரிசுத்தன் அவ்வளவு அழகா பர்ஃபெக்டா பாடுறாங்க, ஆராதிக்கிறாங்க. அப்படி ரொம்ப அழகான ஆராதனை இல்லை தம்பி. தம்பி இவ்வளவு நேரம் ரொம்ப ஜாலியா இருக்கும். 5 minutes. உண்மை
உண்மையை ஆண்டவரை பார்த்து சொல்லலாம், ஆண்டவரை உங்களை ஆராதிக்கிறப்பா, ஐ லவ் யூ. ஆராதனை ஏதோ பாட்டு பாடுறது ஆராதனை இல்லை, உங்களை நேசிக்கிறதால ஐ லவ் யூ ஜீசஸ், ஐ வர்ஷிப் யூ பிகாஸ் ஐ லவ் யூ. நான் இயேசுவை நேசிக்கிறேன், அதனால ஆராதிக்கிறேன். அதுதான் உண்மையான ஆராதனை, அதான் உண்மை. ஏன்பா ஆராதிக்கிறேன்? அவரை நேசிக்கிறையா? எனக்காக சிலுவையில் ஜீவனை தந்தாரு, உயிரை கொடுத்த ஆண்டவர் என்னை வீட்டுக்கு வந்தார். தேங்க்யூமா சொன்ன உடனே அழகா கண்ண முடிட்டீங்க. ஆண்டவர் நிச்சயமா ஆசீர்வதிப்பார். அப்படி அழகா நடக்கிற ஆராதனை இருக்கிற ஆண்டவர் அங்கே அப்படி தங்கச்சிகளாம் சேர்ந்து என்ன பரிசுத்தர் பரிசுத்தர் பாடுறாங்க. அந்த ஆராதனையில் வாசம் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னு சொல்றாங்க. வசனம் சொல்லுது, இதோ மனுஷங்களிடத்துல தேவனுடைய வாசஸ்தானம் இருக்கிறது. அந்த உங்க நடுவில் உலாவ விரும்புகிறார். ஏன்னா ஒன்றை ஆசீர்வதிக்கிறது, உன் லைஃப் மாற்றுறது. நான் மதியம் என்னன்னா என்னோட டெஸ்டிமனி முடிஞ்ச ஷேர் பண்றேன். எல்லாம் அந்த பரிசுத்த தெய்வத்தை தேவதூதர்கள் மாத்திரமல்ல, ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாங்கள் ஆராதிக்கிறேன்னு சொல்லலாமா?
என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக தூபமாகவும் என் கை எடுப்பு அந்தி மழையாகவும் இருக்க கடவுது. தாவீது சொல்றார், ஆண்டவரே, ஆங்கிலத்தில் சொல்லும்போது my uplifted hands is like an evening sacrifice. Lifting up of my hands is like an evening sacrifice. ஆராதனையில தேவ சமூகத்தில் வந்து நின்று கரங்களை உயர்த்துவதை தேவன் பலியாக அங்கீகரிக்கிறார். எத்தனை பேர் சொல்றீங்க தம்பி? Lord, I surrender myself. இந்த பரிசுத்த தேவனுக்கு முன்னாடி எங்களை ஒப்பு கொடுப்பவர்களை அர்ப்பணிக்கிறோம். ரெண்டு கையை உயர்த்தி நீங்க மாத்திரம் பாருங்க. எப்போதும் ஜெபிக்கிற ஒரே ஜெபம் தேவராஜ்யத்தை கட்டுவேன்னு சொல்லி உமக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டுகிறார். தம்பியை மகிழ்ச்சி எடுத்தது போவது விஷயம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் அன்பும் பாசமும் நிறைந்த தம்பிகளே, தம்பிகளே, உங்கள் எல்லாருக்கும் நான் என்னுடைய உலக நன்மை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பிரபஞ்சனுடைய வரலாற்றிலே ஒரு மைல்கல்லான நிகழ்ச்சியை இன்றைக்கு முன்னெடுத்திருக்கிறோம். நீண்ட காலமாக நிகழ்த்த முடியாத, நடத்த முடியாத ஒரு மிகப்பெரிய முயற்சியை ஈரோடு நகரின் வாலிப பிள்ளைகளை ஒருங்கிணைத்து அவர்களோடு நாம் பேச வேண்டும் என்று ஒரு முடிவு. ஏன் இந்த கூடுகை, எதற்காக இந்த முனைப்பு என்றால், இன்றைக்கு வாலிபர்களுக்கும் திருச்சபைக்கும் இடையே இருக்கிற உறவு என்பது அவ்வளவு ஆரோக்கியமானதாக இல்லை. திருச்சபையின் நடவடிக்கைகளிலும் திருச்சபையின் வளர்ச்சி பணியிலும் திருச்சபை முன்னெடுத்து செய்கின்ற எதிலும் வாலிபர்கள் ஆர்வத்தோடு பங்கேற்பதில்லை. ஆராதனையை பங்கேற்பதே ஒரு வகையான சலிப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு மனநிலையை இன்றைய வாலிபர்கள் உணர்கிறார்கள். அப்படியே ஆலயத்துக்கு வந்தாலும் அது பெற்றோரை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக, பெற்றோரை வருத்தப்படுத்தக்கூடாது என்பதற்காக வந்து போகிற வாலிபர்கள் தான் அர்த்தம். அது திருச்சபையின் பயணத்தில், திருச்சபையின் பண்பு நிகழ்ச்சிகளில், திருச்சபை அதை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிற பல்வேறு பணிகளில் தங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளவும், தங்களை இணைத்துக் கொள்ளவும் இந்த கால வாலிபர்கள் தயாராக இல்லை. வாலிபர்களுக்கும் திருச்சபைக்கும் இடையே ஒரு பெரிய இடைவெளி உருவாகிறது. திருச்சபையின் நிகழ்ச்சிகள் இல்லை என்று மட்டுமல்ல, திருச்சபையின் நிர்வாகமும் அவர்களுக்கு தொடரவில்லை. திருச்சபை விவகாரங்களிலிருந்து அவர்கள் அக்கறைப்பட ஆர்வம் காட்டுவதில்லை. அதை விடவும் ஆர்வம் உள்ள பல விஷயங்கள் இன்று வாலிபர்களுக்கு இருக்கிறது. உயர் தொழில்நுட்ப வளர்ச்சி, சமூக ஊடகங்களின் தாக்கம், இவையெல்லாம் இன்றைய வாலிபர்களை வேறு ஒரு உலகத்திற்கு அழைத்து சென்று அங்கு ஒரு கனவு உலகத்தில் பிள்ளைகளை மிதக்கப்பட்டிருக்கிறது. வாழ்க்கையை யதார்த்தத்தில் இருந்து வெகுவதற்கு அவர்களை பிரித்து வைத்திருக்கிறது. திருச்சபையில் அதில் அதிக கவனம் செலுத்தவில்லை. இது இப்படியே போனால் நாளைய திருச்சபை என்ன ஆகும்? நாளைய திருச்சபைக்கான தலைவர்கள் எங்கே இருந்து வருவார்கள்? நாளைய திருச்சபையின் ஆயர்கள் எங்கே இருந்து வருவார்கள்? நாளைய திருச்சபையின் பேராயர்கள் எங்கே இருந்து வருவார்கள்? அடுத்த தலைமுறைக்கான தலைமைத்துவத்தை நாம் இப்பொழுது ஏற்படுத்தவில்லை
இல்லை என்றால் திருச்சபையின் வரலாற்று வழியை மிகப்பெரிய சரிவுகளை நான் சந்திக்க வேண்டும். ஆகவே திருச்சபையோடும் திருமறையோடும் நாம் ஆராதிக்கிற பின்பற்றுகிற கிறிஸ்து என்று சொல்லப்படுகிற அந்த கிறிஸ்தவ சீடத்துவ வாழ்வின் அர்ப்பணிப்புக்குள்ளாக நமது அடுத்த தலைமுறை பிள்ளைகளை வழிநடத்த வேண்டிய மகத்தான பொறுப்பு இந்த தலைமுறையில் தலைவர்களாக இருக்கிற எங்கள் தலைமுறைக்கு உண்டு என்கிற அந்த உணர்வோடு அடுத்த தலைமுறையை தயாரிக்க வேண்டும் என்கின்ற உந்துதலோடு இன்று உங்களை எல்லாம் அழைத்து இந்த அரங்கத்திலே ஆரம்பிக்கிறோம். இந்த தவறாளர்களில் என்கின்ற ஒரு சிறப்பான தலைப்பு இங்கிலீஷ்ல சொல்லிருக்கோம். தமிழ்ல யாராவது சொல்லுங்க, பிரேக் அண்ட் பில்ட் என்பதை தமிழில் எப்படி சொல்லலாம்? உடைந்து உருவாக்கு, உடைந்து உருவாக்கு. ஆக இந்த தலைப்பின் அடிப்படையில் நம்முடைய பிள்ளைகளை ஒருங்கிணைக்கலாம். எவற்றை உடைக்க வேண்டும், எவற்றை உருவாக்க வேண்டும் என்கின்ற கேள்விகளை கேட்கலாம் என்று யோசித்து இந்த குழுவியை ஒழுங்கமைக்கும். பொது செய்கிற தலைவர், பொது செய்கிற செயலர், பொது செய்கிற பொருளர், பொது செய்கிற உறுப்பினர்கள் எல்லாரும் இதற்கு மிகுந்த ஆர்வத்தோடு இதை கட்டாயம் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த நிகழ்ச்சியை ஒரு மாதத்துக்கு முன்பாக திட்டமிட்டோம். இது யாரை பேச அழைப்பது என்று யோசித்து பார்க்கும் பொழுது அருள் திரு ஏனஸ் அவர்களை அழைக்கலாம் என்று முடிவு செய்யும். அந்த அடிப்படையிலே அவரும் இங்கு வந்திருக்கிறார். இந்த வெள்ளி சனி ஞாயிறு 3 நாட்களும் ஆலயத்தில் நடக்கிற நற்செய்தி கூட்டங்களுக்கு செய்தியாளராக வந்த அவரே இந்த வாலிபர் குழுவிற்கு செய்தியாளராக இருக்கட்டும் என்று முடிவு செய்யும். அந்த மிகச்சிறப்பான தருணத்தில் நாம் எல்லாரும் அமர்ந்திருக்கிறோம். இந்த நேரத்தில் பிரபுத்தினுடைய செயலர் திரு ஆல்பின் ராஜேஷ்குமார் ஐயா அவர்கள் இப்பொழுது நம்முடைய சிறப்பு பேச்சாளரை நமக்கு அறிமுகப்படுத்தி அவரை கௌரவிப்பார்கள். நினைவாலயத்திலே 3 நாட்கள் செய்தியாளராக திரு ஏனஸ்ட் அவர்கள் சிஎஸ்ஐ தேவசபா பாஸ்டர் தலைவராக இருக்கிறார். இன்னொரு அறிமுகத்தை இவருக்கு சொன்னால் நலமாக இருக்கும். நம்முடைய சிஎஸ்ஐ பிரபு நிலையத்தினுடைய ஆயர் ரெவரண்ட் ஜேக்கப் லிவிங்சன் அவர்களுடைய சொந்த தம்பிதான் ரெவரண்ட் ஏனஸ்ட் அவர்களும் ஆயராக பணிபுரிந்து வருகிறார். அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அவருடைய லிவிங்சன் ஐயா வீட்டிலே கடந்த 1 மாதங்களுக்கு முன்பதாக இந்த வாலிபர் குழுவை நாங்கள் 2-3 பேர் பேசிக் கொண்டிருந்தோம். அப்பொழுதுதான் இந்த கருவை அன்பு ஆயர் ரெவரண்ட் ஏனஸ் அவர்கள் உடைத்து உருவாக்க என்ற தலைப்பை சொன்னார். இந்த தலைப்பானது இப்பொழுது இந்தியாவை விட்டு அமெரிக்க தேசம் வரைக்கும் நம்முடைய சபை மக்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அங்கே எல்லாம் இந்த பிரேக்கப்பில் நேரடியாக இப்பொழுது அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அங்கிருந்து உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகையாலே சாதாரணமாய் ஆரம்பித்த இந்த வாலிபர் கூட்டமானது மிகப்பெரிய ஒரு வெற்றியை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆகையால் எதற்காக வாலிபர்கள் திருச்சபைக்கு தேவை, இந்த உலகத்திற்கு தேவை, நாம் வாழுகின்ற பட்டணத்துக்கு தேவை என்ற ஒரு உன்னத நோக்கை அவர் மனதில் வைத்து ஆண்டவர் அவரோடு கூட பேசி உங்கள் மத்தியிலே அவர் பேச இருக்கிறார். ஆகையால இந்த நாளில் நாங்கள் அதிகமாக நேரம் எடுக்காதபடி ஏனஸ் அவர்களை நான் முன்பதாக அழைக்கிறேன். அவர்கள் இப்பொழுது உங்கள் வாழ்க்கையில் எதை உடைக்க வேண்டும், எதை உருவாக்க வேண்டும் என்பதை தேவ வெளிச்சத்தோடு நம்ம மத்தியில் சொல்ல வருவார். ஆகவே மிகுந்த கரங்களை எழுப்பி அருமையான தேவதாசனை நான் முன்பதாக அழைக்கிறேன். கர்த்தருக்கு நாளிலே மிகப்பூர்வமாக சார்பாக ஏனஸ்ட் அவர்களுக்கு இந்த சால்வையும் நினைவு பரிசையும் வழங்குகிறோம். இது உங்களுடைய திட்டத்தின்
இங்கே கூடி வந்திருக்கிற இந்த வாலிபர்கள் மத்தியில் உங்களுடைய தூய வசனம் இருப்பதற்காகவும் காலையிலிருந்து நடந்து கொண்டிருக்கிற இருந்து அருமை பிள்ளைகளை அழைத்து வந்திருக்கிறேன். இந்த நாளினுடைய கூடுதிக்காக ஆயத்தப்பட்ட போது நீ எங்களுக்கு தந்த நல்ல சிந்தனைகளின் வழியாக இந்த கூடுதியை மிக திட்டமிட்ட வகையிலும் சிறந்த எழுத்தும் நாங்கள் நடத்தியிருக்கிறோம். இப்போது உங்களுடைய திருவசன தியானத்திற்காக இந்த வேளையில் எங்கள் தலைகளை தாழ்த்துகிறோம். உங்களுடைய வார்த்தைகளை கேட்பதற்கான மன பக்குவத்தையும் கவன கூர்மையையும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் தரமுடியாக சொல்கிறோம். இந்த காலங்களில் வாலிபர்களோடு நீ பேச விரும்புகிற செய்தியை இந்த வேளையில் உங்களுடைய கல்வியாக இருக்கிற அடியின் மொழியாக கண்மலையில் விழுப்புரமானதற்காக அடியனுடைய வார்த்தைகளும் இங்கே இருக்கிற மக்கள் நினைவுகளும் உங்களுடைய பார்வையில் ஏற்கனவே இருப்பதாக நீங்கள் பல விதமான நிறைய ஆக்டிவிட்டீஸ் செய்தீர்கள். ஆராதனை நடந்தது. இந்த நேரம் கேட்பதற்கான நேரம். நீங்கள் கவனித்தோடு எதற்காக நீங்கள் இங்கே வந்திருக்கிறீர்கள், எந்த நோக்கத்தோடு இந்த கூட்டணி நடத்தப்படுகிறது என்பதை பற்றி நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு நேரம் இது. அதனால் உங்களுக்கு இருக்கிற சில அசௌகரியங்கள், இந்த சூடு, இதையெல்லாம் நீங்கள் பொருட்படுத்தாமல் இந்த நேரத்தில் உங்களுடைய முழு கவனத்தையும் கடவுளுடைய வார்த்தைகளை நோக்கி திருப்ப வேண்டும் என்பதை ஒரு மனிதனுடைய உச்சப்பட்ட சந்தோஷத்தை அனுபவிக்கிற காலங்கள் என்று நாம் சொல்லலாம். உடல் மனம் எல்லாம் ஆரோக்கியமாக இருக்கிற காலம். இந்த உலகத்தினுடைய பல விதமான சந்தோஷங்களையும் அனுபவித்து பார்த்து விட வேண்டும் என்று துடிக்கிற வயது இந்த இளமை. இந்த இளமையான காலங்களில் நாம் செய்ததைத்தான் கடைசி வரைக்கும் நம்முடைய மனதிலே நாம் ஞாபகமாக சுமந்து செல்ல விரும்புகிறோம். ஏனென்றால் அது அவ்வளவு வண்ணமயமான, வசந்தமான, சந்தோஷம் நிறைந்த, பலவிதமான கலர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் கொண்டதாக இருக்கிற ஒரு காலம் இந்த இளமை. ஆகவே இது சிறகடித்து பறக்கிற பல விஷயங்களையும் பல கோணங்களையும் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிற, வாழ்க்கையை இந்த உலகத்தை முழுவதுமாக உணர்ந்து அதை கொண்டாடக்கூடிய ஒரு காலமாக இந்த இளமை காலம். இந்த இளமை காலத்திலே தொடர்ந்து நம்முடைய சந்தோஷங்களும் நம்முடைய வாழ்க்கையை உருவாக்குவதற்காக நாம் எடுக்கிற முயற்சிகளும் பல வகையாக இன்னைக்கு நம்ம திருச்சபையாக சேர்ந்து திருச்சபையில் இருக்கிறவர்கள் எடுத்த முயற்சி தான் இங்கே வந்து சேர்ந்திருக்கிறோமே. ஆரம்பத்தில் ஐயா சொன்னது போல திருச்சபைக்கும் வாலிபர்களுக்கும் இடையில் ஒரு மிகுந்த இடைவெளி வந்திருப்பதனுடைய காரணம் என்ன என்று சிந்திக்க வேண்டிய ஒரு பொறுப்பு நமக்கு இருக்கிறது. திருச்சபையில் வாலிபர்களுக்கு எந்த இடமுமே இல்லையா? திருச்சபைகள் வாலிபர்களற்ற ஒரு அமைப்புக்கு பேர் தான் திருச்சபையா? திருச்சபையில் வாலிபர்களாக போய் செய்ய வேண்டியது எதுவுமே இல்லையா என்ற பல கேள்விகள் நமக்கு இருக்கிறது. ஆனால் ஒன்றை நாம் முன் உணர்ந்து கொள்ள வேண்டும். கிட்டத்தட்ட இந்த அனுபவம் இப்பொழுது தமிழ்நாட்டிலும் இந்தியாவிலும் இருக்கிற திருச்சபைகளுக்கு நேர்ந்திருக்கிற இந்த அனுபவம் கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னாமே ஐரோப்பாவில் நடந்தது. கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு முன்னமே ஐரோப்பிய திருச்சபைகள் இளைஞர்கள் அற்ற திருச்சபைகளாக, முதியவர்கள் மட்டுமே கூடுகிற இடமாக மாறியது. நாம் இன்றைக்கு சொல்கிறோம் இல்லையா, எங்களுக்கெல்லாம் நாங்கள் எல்லாம் ஒரு காலத்தில் மிக பின்தங்கிய நிலையில் இருந்த போது, கடவுள் யாருக்கும் தெரியாத போது, எங்களுக்கு ஐரோப்பாவிலிருந்தும் இங்கிலாந்திலிருந்தும் ஆஸ்திரேலியாவிலிருந்தும் அமெரிக்காவிலிருந்தும் எல்லாம் விஷயங்கள் வந்து எங்களை கிறிஸ்துவர்கள் ஆக்கினார்கள், படிக்க கொடுத்தார்கள். நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இந்திய சமூகத்தில் இருந்து இன்றைக்கு மனிதர்களாக இருக்கிறோம். நாம் நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நீங்களும் உங்களுடைய அப்பா அம்மாவும் அனுபவித்த வாழ்க்கையை ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு முன்பாக நாம் அனுபவித்திருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்திய சமூகத்திலே நம்மை போன்ற மக்களுடைய நிலை என்பது மிக வருந்தத்தக்கதாக இருக்கிறது, மிக இடித்த ஒன்றாக இருக்கிறது. படிப்பு இல்லை, பள்ளிக்கூட பக்கம் நாம் போனதில்லை, வாழ்க்கையை குடிந்து மட்டுமே வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள், எந்த ஒன்றிற்கும் எஜமானரிடம் பண்ணையாரிடம் அடிமைகளாக இருந்தவர்கள். இப்படி படிப்பற்ற சமூகமாக, அறிவற்ற சமூகமாக, தொடர்ந்து அடிமை சமூகமாக வைத்திருந்த நம்மை வெளிநாட்டிலிருந்து வந்த மிஷனரிகள் தான் நீங்களும் படிக்கலாம், நாங்கள் பள்ளிக்கூடம் கட்டுகிறோம், நீங்கள் படியுங்கள் என்று சொன்னார்கள்.
ஊர்கள் தோறும் சேரிகள் தோறும் இருக்கிற ஒடுக்கப்பட்ட மக்களை நோக்கி அவருடைய ஊழியம் என்பது இருந்தது. அப்படித்தான் நம்முடைய பெற்றோர்கள் அதற்கு முந்தைய தலைமுறை கொஞ்சம் கொஞ்சமாக படித்து இந்த சாதிய இறுக்கத்திலிருந்தும் அடிமைத்தனத்திலிருந்தும் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்களும் மனுஷங்களாம், எங்களுக்கும் ஒரு மரியாதை இருக்கிறது, எங்களுக்கும் மானம் இருக்கிறது என்று எழுந்த காலம் என்பது இப்பொழுது மிக சொற்ப காலத்தில் நடந்த மாற்றம். அப்ப இந்த மாற்றத்துக்கு காரணமாக இருந்த ஐரோப்பாவில் என்ன நடந்திருக்கிறது என்றால், இன்றைக்கு திருச்சபைகளில் பாலியல்களில் இந்தியாவை நோக்கி வந்த மிஷினரிகளில் பெரும்பான்மையான மக்கள் இளைஞர்களாக இருந்தார்கள். ஓடி ஆடி வேலை செய்தார்கள். கிட்டத்தட்ட ஒரு 30 வயதுக்கெல்லாம் இந்தியாவுக்கு வந்து சேர்ந்தார்கள். கடினமாக வேலை செய்து சிலர் நோய்வாய்ப்பட்டு இறந்து போனார்கள். அப்படிப்பட்ட ஐரோப்பிய திருச்சபைகள் அனுப்பி வைத்த மிஷினரிகளால் நாம் வெளிச்சத்துக்கு வந்தோம். நாம் அந்த காலத்தில் இருளில் பிடிக்கப்பட்டிருந்த நிலையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலையாகி நம் கைகளில் இருக்கிற விலங்குகள் உடைக்கப்பட்டதற்கு பிறகு நாம் நிமிர்ந்தோம். இன்றைக்கு மனித அடையாளத்தோடும் கண்ணியத்தோடும் இருக்கிறோம் என்றால் அதற்கு காரணம் முழுக்க ஐரோப்பாவில் இருந்து வந்த மிஷினரிகள் கொடுத்த படிப்பும் அவர்கள் கொடுத்த வாழ்க்கையை பற்றி புரிந்து கொள்ளுதலும், நீங்களும் மனிதர்களாக வாழலாம் என்ற ஒரு சுதந்திரமான சிந்தனையில் தான் அவர்கள் வழியாகத்தான் நாம் அறிவித்தோம். ஆனால் இன்றைக்கு அந்த ஐரோப்பிய திருச்சபை இளைஞர்களுக்கு திருச்சபையாக முதுமை காலங்களில் இறப்பதற்கு முன்னால் போய் கல்லறைக்காக போகிற ஒரு கூட்டம் போகிற இடமாக திருச்சபை மாறி இருக்கிற அந்த துரதிர்ஷ்டத்தை நாம் 30 ஆண்டுகளுக்கு முன்னமே பார்ப்போம். இப்பொழுது இந்தியாவில் அதுதான் நடக்கிறது. இந்தியாவிலும் இளைஞர்களற்ற திருச்சபையாக இன்றைக்கு நம்முடைய திருச்சபைகள் இருக்கிறது. திருச்சபையை பற்றிய எந்த ஒரு ஆர்வமும் இளைஞர்கள் மத்தியில் இல்லை. திருச்சபையை பற்றிய எந்த உரையாடல்களையும் வாலிபர்கள் செய்வதே இல்லை. காரணம், அவர்கள் செய்வதற்கு வேறு சில விஷயங்களை இன்றைக்கு நிறைய உலகம் பாராட்டி நடைபெறுத்தி வைக்கிறது. இந்த காலகட்டத்தில் நாம் சிந்திக்க வேண்டிய ஒன்று, உண்மையிலேயே மாற வேண்டியது நீங்களா அல்லது திருச்சபையா என்பது. வாலிபர்களெல்லாம் திருச்சபைக்கு போக வருகிறார்களா அல்லது திருச்சபை என்பது வாலிபர்கள் வர தேவையில்லை என்பது போல் இருக்கிறதா? இந்த இரண்டையும் யோசிக்க வேண்டியிருக்கிறது. ஆகவே திருச்சபையோடு உங்களுக்கு இருக்கிற உறவை மீண்டும் புதுப்பித்துக் கொள்கிற ஒரு பாலமாக இந்த நிகழ்ச்சி இருக்க வேண்டும். நீங்கள் மீண்டும் உங்களை திருச்சபைக்கு கொண்டு வர வேண்டும். இது என் திருச்சபை, இது எனக்கு கொடுத்திருக்கிற கடமை என்று உணர வேண்டிய ஒரு நேட்டிவ் சர்ச் எக்ஸ்பீரியன்ஸ் ஒவ்வொரு இளைஞனுக்கும் இன்றைக்கு தேவையாக இருக்கிறது. இல்லாவிட்டால் இன்னும் ஐரோப்பாவில் நடந்த அதே கதி திருச்சபைக்கு நேரும், திருச்சபைகள் காலியாகும், திருச்சபைகள் மனிதர்கள் போகாத ஒரு இடமாக மாற்றப்படும், வெறும் அடக்கத்திற்கு போகிற இடமாக அது மாற்றிவிடும். அப்படி மாற்ற வேண்டும் என்பதுதான் இந்த உலகத்தின் இன்ன பிற சக்திகளுடைய விருப்பமும் கூட. அதுதான் இன்றைக்கு நிறைவேறிக் கொள்ளும். சரி, இந்த இளம் காலத்திலே நம்முடைய வாழ்க்கை என்பதில் இருக்கிற அத்தனை சந்தோஷங்களும் நிரம்பி இருக்கிற காலத்தில் நாம் எதை பற்றி கவலைப்படுவது இல்லை என்றால், இப்பொழுது கிடைத்திருக்கிற இந்த சந்தோஷம் என்பது போதும் என்ற நிலைக்கு வந்ததற்கு பிறகு நம்முடைய வாழ்க்கையை பற்றி புரிந்து கொள்வதை, உலகம்னா என்ன, வாழ்க்கைனா என்ன, குடும்பம்னா என்ன, அப்பா அம்மானா என்ன, கூட பிறந்தவர்கள்னா என்ன, இந்த உலகம் எப்படி இயங்கியிருக்கிறது, செக்ஸ்னா என்ன, ஃபேமிலி லைஃப் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்பது மாதிரி பல சிந்தனைகளை நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஏற்பாடு இந்த உலகத்தில் இருக்கிறது. அதை ஐடியாலஜிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ் என்று நாம் சொல்லலாம். அதாவது ஒவ்வொருவருடைய மூளைக்குள்ளும் நீ எப்படி இயங்க வேண்டும் என்ற தீர்மானங்களை திணிக்கிற ஒரு கருத்தியல் கட்டமைப்பு இந்த உலகத்தில் இயங்குகிறது. உங்களுக்கு தெரியும், நீங்கள் கொண்டிருக்கிற உங்களுடைய அத்தனை அபிப்பிராயங்களும் உங்களுடைய அபிப்பிராயங்கள் இல்லை. இப்பொழுது நான் பேசிக் கொண்டிருக்கிற என்னுடைய அபிப்பிராயம் இல்லை. ஏனென்றால் எல்லாருடைய அபிப்பிராயங்களையும் தீர்மானிக்கிற ஒரு சக்திக்கு நாம் எல்லோரும் பலியாக இருக்கிறோம். ஆகவே நாம் பேசுவது, நாம் சிந்திப்பது, நாம் நடந்து கொள்வது, வாழ்க்கை பற்றி நம்முடைய பார்வை, இது அத்தனைக்குள்ளும் எது ஊடுருவி இருக்கிறது என்றால் இந்த உலகத்தின் பெரிய சக்தியாக இருக்கிற தீர்மானங்களை எடுக்கிற டிட்டர்மினேஷன் போர்ஸ். இன்றைக்கு இருக்கிற மீடியா ஊடகங்களின் வழியாகவும் அல்லது வேறு வகைகளிலும் இந்த கருத்து உருவாக்க அமைப்பு தொடர்ந்து செயல்படுகிறது. இதை நீங்க மறுக்கவே முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் எண்ட் ஆஃப் த டே உங்களுடைய வாழ்க்கை பற்றி புரிந்து கொள்வது என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சு. உங்களை ஒவ்வொருத்தரும் கேட்டாலும் தெரியும், நீ என்ன ஆக விரும்புற, ஏன் அதுவாக விரும்புற, நீ இப்பொழுது என்னவாக இருக்கிற, என்ன ஆசைப்படுற, வாழ்க்கை பற்றி உங்களுடைய புரிந்து கொள்வது என்ன, இது அத்தனையுமே நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு கருத்து
இருக்கிறது. அதை நாம் ஒரு ஒரு மதம் என்று சொல்லலாம், அல்லது கலாச்சாரம் என்று சொல்லலாம், அல்லது சமூகம் என்று சொல்லலாம், அல்லது அரசியல் என்று சொல்லலாம். ஏதோ ஒரு வகையில் ஒரு தீர்மானத்தை எடுப்பதற்காக பல விஷயங்கள் இயங்கிக் கொண்டே இவைகளுக்குள் தான் நாம் சிக்கி கொண்டிருக்கிறோம். ஆகவே நாம் பேசுகிற எந்த கருத்துக்கும் நாம் சொந்தமானவர்கள் அல்ல. இப்பொழுது சிக்கல், நான் பேசுகிற என்னுடைய கருத்து, வாழ்க்கையை பற்றி என்னுடைய புரிந்து கொள்வது, நான் என்னவாக ஆக வேண்டும் என்கிற என்னுடைய ஆசை, இவைகளெல்லாம் யாருடையதாக இருந்தது, யாருடைய நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்று நிதானிப்பதற்கே உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டுகளுக்கு மேலாகும். 40 ஆண்டுகளை தாண்டினால்தான் நீங்கள் யாருடைய ஆளாக இருக்கிறீர்கள், யாருடைய கருத்தை பேசுகிறீர்கள், யாருடைய குரலை நீங்கள் ஒழித்துக் கொண்டிருக்கிறீர்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஏனென்றால் இளமை முழுக்க எந்த விதமான தெளிவுகளை தேடுகிற நேரம் இல்லை, கொண்டாட்டத்தின் நேரம் என்று சொல்லி தரப்பட்டிருக்கிறது. ஆகவே முடிந்த அளவுக்கு நீங்கள் வாழ்க்கை அனுபவிங்கள், சந்தோஷமாக இருப்பதையே தொடர்ந்து செய்து கொண்டே இருங்கள். வாழ்க்கை பற்றிய எந்த தேடலும் உங்களுக்கு தேவையில்லை. வாழ்க்கை என்பது என்ன என்பதை நாங்கள் சொல்லித் தரப்போம் என்று ஒரு அமைப்பு உருவாக்கி கொண்டே இருக்கிறது. அந்த அமைப்பினுடைய கருத்துக்களை தான் நாம் எல்லோரும் உள்வாங்கி இருக்கிறோம். இது எல்லா இளைஞர்களுடைய காலத்திலும் அவர்களுக்கு நடக்கிற ஒரு விபத்து. எல்லா இளமை காலத்திலும் அவர்களை ஆக்குப்பை செய்கிற சில அந்த கருத்துக்களை உருவாக்கக்கூடிய கருத்து களங்கள் இருக்கிறது, கருத்து அமைப்புகள் இருக்கிறது. இந்த மாதிரியான ஒரு ஐடியாலஜிக்கல் ஃப்ரேம்வொர்க்கை ஏற்கனவே இந்த சமூகத்திலே தொடர்ந்து மாநிலங்களுக்குள் சொல்லிக்கொண்டே இருக்கிற ஒரு வேலை நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் பல நேரங்களில் நாம் என்ன நினைக்கிறோம் என்றால், என்னுடைய அபிப்பிராயம், என்னுடைய கருத்து, இதுதான் என்னுடைய சிந்தனை என்று நாம் சொல்லிக் கொண்டிருப்பது ஏதோ நாமாகவே சிந்தித்து சொல்வது போல நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். உண்மையில் அது வல்லது. நம்முடைய அத்தனை கருத்துக்களும் எங்கோ இருந்து கடலாக்கப்பட்டவை, அதற்கு யாரோ ஒருவரிடமிருந்து நமக்குள் திணிக்கப்பட்டவை தான். இப்பொழுது சிக்கல், யாருடைய கருத்தை என் கருத்தாக நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்று நிதானிப்பதுதான். நீங்கள் பேசுகிற ஒவ்வொன்றுக்குள்ளும் இருக்கிற உங்களுடைய சிந்தனையை, உங்களுடைய பர்சனாலிட்டியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக எதெல்லாம் இருக்கிறது, எது எல்லாம் என்னை பாதிக்கிறது, எவைகளுடைய இன்ஃப்ளூயன்ஸாக நான் வாழ்கிறேன் என்பதை நிதானிப்பதுதான் நம்முடைய முதல் கடமையாக இருக்கிறது. பெரும்பாலும் இது எப்படி நிதானிக்கப்படுகிறது என்றால், எல்லாரையும் எது ஆட்டுவிக்கிறதோ, எல்லோரையும் எது வடிவமைக்கிறதோ, எல்லோருக்குமான சிந்தனையை எது கொண்டிருக்கிறதோ அந்த சிந்தனைகளை நாமும் உள்வாங்கிக் கொண்டு அதே போல் வாழலாம் என்ற இந்த மெஜாரிட்டேரியனிசம் என்கிற சிந்தனை தான் எல்லோருக்குள்ளும் இருக்கிறது. ஆனால் நாம் எல்லோரும் சமமாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் என்றால் நான் தான் எடுக்க முடியுது. உண்மையில் நீங்கள் யோசித்து பார்த்தால் உங்களுக்கான எந்த முடிவும் நீங்கள் எடுக்கவில்லை. நீங்கள் யாரோ ஒருவருடைய ஜெராக்ஸ் காப்பியாக அல்லது யாரோ ஒருவருடைய கருத்தை உள்வாங்கி நீங்கள் உங்கள் கருத்தாக ஆக்கிக் கொண்டிருக்கிறீர்களே தவிர உண்மையில் உங்கள் கருத்து. ஒரு கதை சொல்வார்கள், அந்த காலத்துல வாட்ச் இல்லாத காலத்துல மணி கடிகாரம், அந்த கடிகாரம் என்பது மனதால் நினைக்கப்பட்டிருக்கும். அந்த மணல் கடிகாரத்தை ஒரு பக்கம் பிடிக்கும் பொழுது என்ன நடக்கும்னா, ஒரு நாள் முழுவதும் மேல இருக்கிற மணலெல்லாம் கீழே சரி கீழே வந்து அந்த நாள் முடிஞ்சதுக்கு பிறகு அடுத்த நாள் அந்த கடிகாரத்தை திருப்பி பிடி வச்சா திரும்பவும் மேல இருக்கிற அந்த மணலெல்லாம் சரி கீழே வந்து. உங்களுக்கு சில பேருக்கு தெரியும், மணல் கடிகாரம் அப்படிங்கிறது வாட்ச் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால அந்த மணல் கடிகாரம் தான் தெரியும். இந்த மணல் கடிகாரம் ஒரு மணல் கடிகாரம் இருக்கிறது. அந்த மணல் கடிகாரத்துக்குள்ள ஒரு எறும்பு என்ன பண்றது கேட்குங்களா? மணல் கடிகாரத்துக்குள்ள என்ன வந்துருச்சு? எறும்பு பூந்துருச்சு. பூந்த எறும்பு சுத்தி பார்க்குது. அதுக்குள்ள இருக்கிற எல்லா மணலும் கிட்டத்தட்ட தண்ணி கூட இருப்பதாக அதை நிதானிக்கிறது. அப்ப இந்த மணல் கடிகாரம் என்பது முழுக்க என்னை போன்ற இருக்கிறவர்களால் நிரப்பப்பட்டது என்று எறும்பு ஒரு முடிவுக்கு வருகிறது. அதற்குள் வாழ தொடர்ந்து எறும்பு ஒவ்வொரு நாளும் மேலிருந்து கீழே விழுவது, அதற்கு அடுத்த நாள் அதை திருப்பி வச்சுட்டா மறுபடியும் மேலிருந்து கீழே விழுவது. ஒட்டுமொத்த மணல்களும் அப்படியே கீழே விழுந்து கொண்டிருக்கும் பொழுது அதோடு சேர்ந்து எறும்பு உழுகிறது. என்றால் எறும்பு தன்னை இந்த மணலினுடைய ஒரு அங்கமாக தன்னை நினைத்துக் கொண்டது. என்றால் அந்த மணல் துகள்கள் பார்ப்பதற்கு தன்னை போலவே இருக்கிறது. ஆகவே இந்த மணல் துகளும் நானும் ஒன்றுதான். இவைகளெல்லாம் எப்படி காலையில் ஆனவுடன் மேலிருந்து கீழே விழுகிறதோ அப்படி விழ வேண்டியவன் தான் நான். அப்படி ஒவ்வொரு நாளும் அந்த எறும்பு விட தொடங்குகிறது.
கொஞ்ச நாட்கள் போனதுக்கு பிறகுதான் ஏன் அர்த்தமே இல்லாமல் இப்படி நாம் மேலிருந்து கீழே விழுந்து கொண்டே இருக்கிறோம்? ஏன் இப்படி நீங்கள் எல்லாரும் மேலிருந்து கீழே விழுகிறீர்கள்? உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? வாழ்க்கை என்பது இவ்வளவுதானா? இந்த சின்ன குடுமைக்குள் வாழ்ந்து முடிக்க வேண்டியதுதானா? இதற்கு வெளியே வாழ்க்கை இல்லையா? நாம் மேலிருந்து கீழே விழுவதற்கு தான் படைக்கப்பட்டவர்களா என்று கேட்கிறார். அப்பொழுது மனம் சொல்லுகிறது, இல்லை இல்லை, நாம் அப்படியெல்லாம் யோசிக்க முடியாது. நம்முடைய கடமை என்பது காலையில் அவர்கள் பிரித்து வைத்தவுடன் மேலிருந்து கீழே விழுவதுதான் நம்முடைய நோக்கம். அதை தவிர வேறு விஷயங்களை தான் நீ சிந்திக்க வேண்டியது இல்லை. என்றால் நம்முடைய வாழ்க்கையை என்பது அப்படித்தான் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த ஆயிரக்கணக்கான மனவர்கள் என்ன செய்கிறதோ அதைத்தான் நீ செய்ய வேண்டும். சொன்னதுக்கு பிறகும் எறும்பு சமாதானம் அடையவில்லை. ஆனால் அந்த வாழ்க்கையை விட்டு வெளியே ஏற முடியவில்லை. திரும்பவும் அதே போல மேலிருந்து கீழே விழுகிறது, அடுத்த நாள் மேலிருந்து கீழே விழுகிறது. ஒட்டுமொத்த அந்த மணல் கூட்டத்தில் ஒரு பகுதியாக எறும்பு இருந்து அந்த மணல் செய்கிற அதே அந்த ரொட்டியை செய்து கொண்டே இருக்கிறது. ஆனால் கொஞ்ச நாளுக்கு பிறகு எறும்பு என்பது சரிப்படை. இது ஒரு வாழ்க்கையா? எல்லாரும் விழுந்தால் நானும் விழ வேண்டுமா? எல்லோரும் வாழ்கிற வாழ்க்கை தான் நான் வாழ வேண்டுமா என்று முதலாக எறும்பு யோசித்து ஒரு முடிவு எடுக்கிறது. என்ன முடிவு? இந்த மணல் கூட்டத்தில் இருக்கிறவர் நான் அல்ல. இந்த மணலும் நானும் வேறு. இந்த மணல் எதுவுமே இப்படி மேலே இருந்து கீழே விழுவதை ஒரு கேள்வியாக கேட்கவே இல்லை. எல்லாரும் கீழே விழுகிறார்கள், நானும் விழ வேண்டும் என்று அத்தனை மனமும் நம்புகிறது. ஆனால் நான் மட்டும்தான் ஏன் விழ வேண்டும் என்று கேட்கிறேன். அப்படி என்றால் நானும் மனமும் ஒன்றாக இருக்க முடியாது. பார்ப்பதற்கு என்னை போல் இருந்தாலும் இந்த மனமும் நானும் ஒரே மாதிரி படைக்கப்படவில்லை. இந்த மனதிலிருந்து நான் ஏதோ ஒரு இடத்தில் அங்கீகப்பட்டிருக்கிறேன். அதுதான் என்னை தொடர்ந்து தொந்தரவு செய்கிறது. என்றால் நீ ஏன் இப்படி விழுகிறாய்? உனக்கு இந்த உடம்பை விட்டு வெளியேற முடியாதா? ஏன் வெளியே இப்படி பரந்த ஒரு உலகம் இல்லையா? நீங்கள் அங்கும் வாழலாமே என்று இந்த எறும்பு தொடர்ந்து கேள்வி கேட்டுக்கொண்டே. இந்த ஒட்டுமொத்த மனதுக்கும் தோன்றாத ஒரு கருத்து இந்த எறும்புக்கு தோன்றுகிறது என்றால் அது தன்னை எறும்பாக உணர்ந்ததால் தான். அது தான் மணல் இல்லை, இந்த மணலினுடைய ஒரு பகுதி இல்லை. மணலை போலவே தோற்றம் எனக்கு இருந்தாலும் மணல் வாழ்கிற வாழ்க்கையை நான் வாழ முடியாது. நான் மேலிருந்து தினமும் இப்படி கீழே விழுந்து சாய்த்து போவேன். இந்த வாழ்க்கையை விட்டு நான் வெளியேற வேண்டும் என்று யோசிக்கிற ஒரு நாளில் அந்த எறும்பு வெளியேறுவதற்கான அந்த துவாரம் தெரிகிறது. அந்த துவாரத்தின் வழியாக அந்த எறும்பு வெளியேறி அந்த கதை முடிக்கிறது. இந்த கதை சொல்லுகிற உண்மை என்ன என்றால், யாரெல்லாம் எல்லோரும் வாழ்கிற வாழ்க்கையை சேர்ந்து வாழ நினைக்கிறார்களோ அவர்களுக்கும் எந்த கேள்வியுமே வருவதில்லை. அவர்கள் ஒரு மணல் போல் வாழ்க்கையை வாழ நினைக்கிறார்கள். நாம் எதற்காக படைக்கப்பட்டோம்? அவன் எதற்காக படைக்கப்பட்டோம்? அதற்கு தான் நான் படைக்கிறேன். நான் என்ன செய்ய வேண்டும்? அவன் என்ன செய்து கொண்டிருக்கிறானோ அதை தான் நான் செய்கிறேன். நான் என்ன பேச வேண்டும்? அவன் எதை பேசிக் கொண்டிருக்கிறானோ அதை தான் நான் பேசுகிறேன். எனக்கு எதுவுமே இல்லையா என்று நீங்கள் யோசிக்கிற அந்த நிமிஷம் இருக்குது இல்லையா? இல்லை. இத்தனை பேர் வாழ்கிற வாழ்க்கையை தாண்டி எனக்கு வேறு ஏதோ ஒன்று தோன்றுகிறது. நான் வாழ வேண்டிய வாழ்க்கை இது அல்ல. எனக்கு இந்த ரொட்டீன் வாழ முடியவில்லை. இந்த மெஜாரிட்டேரியன் கருத்தை என்னால் உள்வாங்க முடியவில்லை. எல்லோரும் சொல்லுகிற அதை என்னால் உள்வாங்க முடியவில்லை என்று சிந்திக்கிற அந்த நிமிஷத்தில் தான் நீங்கள் அந்த ஒட்டுமொத்த மனதிலிருந்து விடுவிக்கப்படுகிறீர்கள். நீங்கள் அப்பொழுதுதான் உங்களை ஒரு எறும்பாக உணர்கிறீர்கள். நீங்கள் அப்பொழுதுதான் இந்த எல்லாரும் ஏற்றுக்கொண்ட வாழ்க்கையை விட்டு வெளியேறுகிறீர்கள். இந்த ஒட்டுமொத்த உலகம் எப்படி இயங்கிக் கொண்டிருக்கிறது என்றால் இப்படித்தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய பல சக்திகள் இங்கு இருக்கிறது. அவர்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையை வடிவமைக்கிறார்கள். அவர்களின் வழியாகத்தான் நாம் பெற்றுக்கொள்கிறோம் அந்த வாழ்க்கை. அவர்கள் ஒரு மிகச்சிறந்த மத போதகராக இருக்கலாம், அல்லது அவர் மிகச்சிறந்த கிரிக்கெட்டராக இருக்கலாம், அல்லது மிகச்சிறந்த நடிகராக இருக்கலாம், யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். உங்கள் வாழ்க்கையை அவர்களின் வழியாகத்தான் நாம் கடமாக்கி வாழ்கிறோம். அவர்களின் வழியாக நாம் நம்மை எதுவுமே தெரியாமல் யோசிக்காமல் அவர்களோடு நம்மை அடையாளப்படுத்திக் இந்த விபத்து மிக மிக மோசமான. இன்றைக்கு இன்ஃபர்மேஷன் என்பது ஒரு புரட்சிகரமான வெடிப்புள்ளாக இருக்கு. யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் தெரிந்து கொள்ளலாம் என்கிற ஒரு மிகப்பெரிய கதவு திறக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் நினைத்த உலகத்தில் இருக்கிற அத்தனையும் உங்களுடைய கூகுளின் வழியாக புரிந்து கொள்ளலாம் என்ற நம்பிக்கை ஏற்படுத்தியிருக்கிறது கூகுள். ஆகவே நாம் என்ன நினைக்கிறோம்? என் கையில் எனக்கு கிடைத்திருக்கிற தகவல் இந்த உலகத்தில் எல்லாருக்கும் கிடைத்திருக்கிற தகவலோடு அதிகமானது. எல்லோரும் தகவல்களை உடனடியாக தெரிந்து கொள்ளலாம் என்கிற ஒரு நினைப்புக்கு நம்மை கொண்டு வந்திருக்கிறது. ஆகவே இன்றைக்கு நீங்கள் யோசிச்சு பார்த்த இந்த காலகட்டத்தில்
பள்ளியில் வகுப்புகள் தொடங்கினதற்கு பிறகு, இப்பொழுது ஸ்கூல் தொடங்கினதற்கு பிறகு ஸ்கூலுக்கு போகிறதுக்கான ஆசை நமக்கு இடவில்லை என்றால் ஆன்லைனில் எல்லாம் கிடைக்கும் என்று நாம் இருக்கிறோம். அதன் மூலமாக ஸ்கூலுக்கு போய் படிக்கிற பழக்கத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நாம் பின்னால் ஆன்லைனில் எல்லாவற்றையும் வாங்கிவிட முடியும் என்று இந்த சமூகம் நம்புகிறது. ஆன்லைனின் வழியாக எல்லாவற்றையும் உருவாக்கிக் கொள்ள முடியும் என்ற ஒரு நம்பிக்கையை இந்த உலகம் ஏற்படுத்தியிருக்கிறது. உண்மை என்ன நண்பர்களே, உண்மையில் ஆன்லைனின் வழியாக நீங்கள் எதையும் தெரிந்து கொள்ள முடியாது. அப்படியே நீங்கள் தெரிந்து கொள்கிற தகவல்களின் அடிப்படையில் உங்கள் வாழ்க்கையை வாழ முடியாது. காரணம், வாழ்க்கை என்பது தகவல்களை உள்வாங்கிக் கொள்வதன் மூலம் உருவாக்கம் அல்ல. வாழ்க்கை என்பது ஒரு அனுபவம். அதை நீங்கள் தகவல்களால் நிரப்ப முடியாது. இன்னும் சொல்ல போனால் வாழ்க்கை என்கிற ஒரு உண்மையான அனுபவத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாமல் தடுக்கிற சக்தியே இன்ஃபர்மேஷன். உங்களுக்கு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிற தகவல்கள் தான் உங்களை வாழ்க்கை என்கிற அனுபவத்திற்குள் போகவிடாமல் இருக்கிற பெரிய தடுப்பு சுவர்களாக இருக்கிறது. நீங்கள் யோசித்து பாருங்கள், உங்களுடைய டிவியை திறந்து வச்ச ஒரு நியூஸ் சேனலை போட்டால் இந்தியாவில் நடக்கிறது, தமிழ்நாட்டில் நடக்கிறது, அமெரிக்காவில் நடக்கிறது, உலகம் முழுவதும் நடக்கிறது, பிபிசி எண்ணற்ற நியூஸ் சேனல்ஸ் இருக்குது. அதன் வழியாக இந்த உலகத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் என்று நினைத்து 24 மணி நேரம் நீங்கள் நியூஸ் பார்த்து கொண்டே இருந்தால் நீங்கள் உலகத்தில் இருக்கிற எல்லா தகவல்களையும் தெரிந்து கொள்ள முடியும். அது அந்த வாழ்க்கை. உண்மை வாழ்க்கை என்பது தகவல்களால் ஆக்கப்பட்டது அல்ல. மாறாக தகவல்களால் எவைகளெல்லாம் மறந்து போகப்பட்டிருக்கிறதோ அந்த மறந்து போகப்பட்ட வாழ்க்கைக்குள் இருக்கிற உணர்வை, உயிரை புரிஞ்சுக்கிற வாழ்க்கைக்கு பேர் தான் அனுபவம். நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு செய்தியாளர் வாசிக்கிறார், ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு வருது. இன்னைக்கு காலையில போன ஒரு பஸ்ல ஆக்சிடென்ட் ஆகி 50 பேர் இறந்து போயிருக்காங்க. அந்த செய்தியை முடித்ததுக்கு பிறகு ஒரு விளம்பரம் வரும், அவ்வளவுதான். அதுக்கு பிறகு அடுத்த செய்தி சொல்லுவாங்க. அந்த 50 பேர் போய் விழுந்தாங்க இல்லையா, அது வெறுமனே ஒரு செய்தி தான். இன்னைக்கு காலையில் ஒருத்தர் தற்கொலை பண்ணிவிட்டா அது ஒரு செய்தி தான். இன்னைக்கு காலையில் ஒரு குழந்தை வந்தா அதுவும் ஒரு செய்தி தான். ஆகவே ஒவ்வொரு வாழ்க்கையுடைய அனுபவங்களுக்குள்ளும் இருக்கிற உணர்வும் ஒன்று இருக்கு இல்லையா, அந்த உணர்வை வெறும் தகவல்களாக மாற்றுகிற வேலையை தான் இந்த இன்ஃபர்மேஷன் செய்யும். ஆனால் உண்மையில் அவைகள் ஒரு வாழ்க்கை, உண்மையில் அது ஒரு அனுபவம். அந்த அனுபவத்தினுடைய ஆழத்தை நீங்கள் போய் தெரிந்து கொள்ளாமல் அதை வெறும் தகவல்களாக தெரிந்து கொள்வதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை எப்படி வாழ்க்கையாகும். வாழ்க்கை என்பது நீங்கள் எவ்வளவு தகவல்களை தெரிந்து கொண்டீர்கள் என்பது அல்லவே. இத்தனை தகவல்களை தெரிந்து கொண்ட மனிதர்கள் என்னவாக வாழ்கிறார்கள்? உண்மையில் வாழ்க்கையில் பெரும்பான்மையான மக்கள் தோற்று போவதற்கு என்ன காரணம்? வாழ்க்கையினுடைய அனுபவத்திற்குள் அவர்கள் வராமல் வாழ்க்கை வாழ வேண்டும், அது நிகழ்த்தப்பட வேண்டிய ஒன்று. பர்ஃபார்மன்ஸ் ஆகும். அது நீங்கள் பர்ஃபார்ம் செய்ய வேண்டிய இடம். நீங்கள் தகவல்களால் நிரப்ப முடியாது. ஒருவன் அடிபட்டு விட்டால் அவருடைய வலியை நீங்கள் உணர வேண்டும். உணராமல் அதை வெறுமனே ஒரு செய்தியாக ஆக்கிவிடுவதன் மூலமாக அந்த வலி என்கிற அனுபவத்திற்கு நீங்கள் தப்பித்துக் கொள்ள நினைக்கிறீர்கள். இந்த தப்பித்துக் கொள்ளுதலை தான் இன்ஃபர்மேஷன் செய்து கொண்டே. அப்போ இன்ஃபர்மேஷனுடைய ஒன்று. அதனால தான் நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆகி ஒரு இறந்து போனால் அதை யாரும் நின்று பார்க்க மாட்டாங்க. ஏனென்றால் அது உயிரம் நிறைந்தது, அது அறுவடைப்படுது, அது வேதனை கிடையாது. ஆனால் போகிற போது யாராவது அந்த இடத்துல ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுங்கிற ஒரு தகவலை சொல்லிவிடுவாங்க. இப்போ போய் பார்த்தீங்கன்னா எல்லாரும் கையிலும் செல்ஃபோன் இருக்கிறது. நீங்கள் எல்லாவற்றையும் தகவல்களாக ஆக்குவதற்கான மிகச்சிறந்த சாதனமாக செல்ஃபோன் இயங்குகிறது. ஆகவே வாழ்க்கை என்ற அனுபவத்துக்கு உங்களை போகவிடாமல் எல்லாவற்றையும் இன்ஃபர்மேஷனாக மாற்றிவிடுவது, இன்ஃபர்மேஷனாக மாற்றிவிடுவதன் மூலம் வாழ்க்கை என்பதை பற்றிய அறிவற்றவர்களாக நம்ம ஆக்குகிற ஒரு சூழ்நிலை தான் இன்றைக்கு இருக்கிறது. ஆகவேதான் இன்றைக்கு இருக்கிற இளைஞர்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு தோல்வி நடந்தால் அதை எதிர்கொள்ள முடியாமல் தற்கொலை செய்து விடுகிறார்கள், அல்லது அதிலிருந்து தப்பிக்க ட்ரக் தேடுகிறார்கள், குடிக்கிறார்கள். வாழ்க்கையினுடைய யதார்த்தமான அனுபவத்தினுடைய எமோஷனை ஹேண்டில் செய்ய முடியாதவர்களாக இருக்கிறார்கள். அதிகம் படித்தவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். அதான் சிக்கல். அவர்கள் படித்தவர்களாக இருக்கிறார்கள், டாக்டரேட் படிச்சிருக்கிறாங்க, அதிகமாக சம்பாதிக்கிறார்கள். ஐடி ஃபீல்டில் நீங்கள் உங்களுடைய தேவைக்கு அதிகமாக அந்த நிறுவனம் பணத்தை போட்டு உங்களை வாழ்கின்றது. ஆகவே வாழ்க்கைக்குள் நடந்து கொண்டிருக்கிற ஒரு பெரிய சூழ்ச்சியை நீங்கள் புரிந்து கொள்ளாமல் வாழ்க்கையை தகவலாக பார்க்க வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் தகவல் தொழில்நுட்பத்தின் காலம் சொல்றாங்க. இது ஒரு மாயை, தோற்றுவிக்கப்பட்ட மாயை. உண்மையில் மனித வாழ்க்கையை தான் உண்மை. அந்த வாழ்க்கையை தகவல்களாக நீங்கள் மாற்ற முடியாது. தகவல்களாக மாற்றப்பட்ட அதை மறுபடியும் மனித வாழ்க்கை தளத்துக்குள் கொண்டு வந்து அதனுடைய ஈரத்தை, அதனுடைய வேதனையை, அதனுடைய கதகதப்பை, அதனுடைய சந்தோஷத்தை அனுபவிக்க செய்கிற வேலைக்கு தான் பயிற்சி. அங்குதான் பயிற்சியுடைய ரோலே இருக்கிறது.
எவைகளெல்லாம் உங்களை எதையெல்லாம் சொன்னால் நீங்கள் மரம் போல் நிற்கிறீர்களோ அப்படியெல்லாம் நீங்கள் நிற்பதற்காக உங்களுக்கு வெறும் தகவல்களாக மட்டுமே அது போகிறது. அது வெறுமனே செய்திதான். அந்த செய்திக்குள் இருக்கிற மனித வாழ்க்கை என்கிற அனுபவத்தை நாம் உள்வாங்கிக் கொள்வதே இல்லை. மிக வேகமாக நாம் எல்லாவற்றையும் கடந்து போக நினைக்கிறோம். நீங்கள் வேகமாக ஓடிப்போய் எங்கே நிற்க போகிறீர்கள்? நின்றதற்கு பிறகு திரும்பி பார்த்தா உங்கள் வாழ்க்கை தீர்ந்திருக்குமே. அதற்கு பிறகு நீங்கள் எதை வாழப் போகிறீர்கள்? வாழ்க்கை என்பதை நீங்கள் வாழத்தான் வேண்டும். அதை தகவல்களால் நிரப்பாதீர்கள். தகவல்கள் நிறைந்ததுதான் வாழ்க்கை என்று இந்த ஒரு அமைப்பு சொல்லுகிறது. அதை நம்பாதீர்கள். இந்த உலகத்திலே இளைஞர்களுடைய சிந்தனைகளை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக இயங்கிக் கொண்டே இருக்கிற இந்த ஐடியாலஜிக்கல் ஸ்ட்ரக்சர் அல்லது சிம்பாலிக்கல் ஆர்டர்ஸ், அது மதமாக, அரசியலாக, சினிமாவாக, விளையாட்டாக, எதுவாக, இவைகளெல்லாம் மிக மிக ஜெயண்ட் ஸ்ட்ரக்சராக இருக்கிறது. அவைகள் சொல்வதை தாண்டி நாம் ஒரு அடி கூட எடுத்து வெளியே வந்துவிட முடியாது. அவைகள் அடக்கி வைத்திருக்கிற அந்த மணல் கடிகாரத்துக்குள் தினமும் மேலிருந்து கீழே விடக்கூடிய நிறைய மனங்களின் முன்பகுதியாக அது நம்மை மாற்றி யாரெல்லாம் இல்லை, என்னுடைய வாழ்க்கை இந்த கொடுமைக்குள் இல்லை, என்னுடைய வாழ்க்கை பறந்தது, வாழ்க்கை என்பது இது அல்ல, ஒன்றையே தினமும் செய்வது அல்ல, மேற்கு கீழே விடுவதை என்னால் செய்ய முடியாது என்று யாரெல்லாம் யோசிக்கிறார்களோ அவர்கள் முதலில் செய்ய வேண்டியது இந்த ஐடியாலஜிக்கல் சிம்பாலிக் ஆர்டரை விட்டு வெளியேறு. இவைகளால் உருவாக்கப்பட்டிருக்கிற சிந்தனைகளை கேள்விப்படுத்துவது, இவைகள் சொல்லுகிற செய்திகள் தான் வாழ்க்கை என்றால் அதை பொய் என்று அம்பலப்படுத்துவது. வாழ்க்கை என்பது அதை தாண்டி ஒன்று, அது மனிதர்கள் சம்பந்தப்பட்டது. இட் இஸ் நாட் ரிலேட்டட் வித் இன்ஃபர்மேஷன். இட் இஸ் a true life, tangible. தொட்டு உணரக்கூடிய ஒன்றுக்கு பேர் வாழ்க்கை. நீங்கள் தகவல்களாக ஓடுகள் அதை நிரப்பவே முடியாது. ஆனால் இன்றைக்கு இருக்கிற இளம் தலைமுறைக்கு தேர்ந்தெடுக்கிற கதி என்ன என்றால், தகவல் தொழில்நுட்பத்தினுடைய பெருக்கத்தினால் மக்கள் இந்த நிலப்பரப்பில் வாழ்க்கை என்பதை அனுபவிக்க முடியாமல் வாழ்க்கையை தகவல்களின் வழியாக சுவாசித்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவேதான் வாழ்க்கையை தடுமாறுகிறார். சரி, நம்முடைய இள வாழ்க்கையில் நமக்கு மிக மிக முக்கியமாக நாம் செய்ய வேண்டியது என்ன என்றால், எதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சாரத்தை புரிஞ்சிக் கொண்டு நம்மை வெறும் சகையாக போட்டு விடுகிறதோ, வாழ்க்கையில் ஒரு சலிப்பை ஏற்படுத்துகிறதோ, அவைகளை விட்டு வெளியேறுவதற்கு ஒன்றை செய்ய வேண்டும். அது என்ன என்றால், இந்த இள வயதில் கடவுளுடைய ஆளுகை வந்துவிட்டது என்று சொல்லி இந்த உலகத்தில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் பெரிய ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்திய நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கிட்டத்தட்ட ஒரு 30 வயதிலே தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கி அங்கே அவர் சுற்றித்திருந்த ஒரு 5000 கிலோமீட்டர் நிலப்பரப்பில் கடவுளுடைய ஆளுகை வந்துவிட்டது என்ற நம்பிக்கையை ஏற்படுத்தி யாரெல்லாம் வாழ்க்கையில் வந்து கொண்டிருந்தார்களோ, யாரெல்லாம் வாழ்க்கையில் சாரப்பட்டு போயிருந்தார்களோ, யாரெல்லாம் பீறப்பட்டிருந்தார்களோ, அன்றைக்கு இருந்த ஆதிக்க சக்திகளினால் யாரெல்லாம் வாழ்க்கையை பறிகொடுத்திருந்தார்களோ அவர்கள் எல்லோருக்கும் இயேசு சொன்னார், நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள், கடவுளுடைய ஆளுகை வந்திருக்கிறது. ஆகவே மீண்டும் நீங்கள் இழந்து போன வாழ்க்கையை திரும்ப பெறுவீர்கள், மீண்டும் நீங்கள் இழந்து போன சந்தோஷத்தை திரும்ப பெறுவீர்கள் என்று இயேசு கூறி அறிவித்த அந்த செய்தி இன்றைக்கு இளைஞர்களுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு ரோல் அந்த செய்திக்கு இருக்கிறது. ஏனென்றால் இயேசுவும் உங்களை போன்ற ஒரு இளைஞராக இருக்கிறார். அவருடைய இளமை காலத்தில் கடவுளுடைய ஆளுகை வந்துவிட்டால் இந்த உலகத்தில் இருக்கிற இந்த அநீதி ஆளுகை உறுதிவிடும் என்று அவர் நம்பினார். கடவுளுடைய ஆளுகையை நம்ப தொடங்குகிற ஒரு சமூகத்தின் வழியாக இந்த ஒட்டுமொத்த உலகத்தையுமே மாற்றி அமைத்து விட முடியும் என்று இயேசு நம்பினார். அந்த நம்பிக்கையின் பார்த்தால் அவர் ஒரு 12 இளைஞர்களை சேர்த்தார். அவர்களும் இளைஞர்கள். ஆகவே இளைஞராக இருந்த இயேசு மறுபடியும் ஒரு 12 இளைஞர்களை சேர்த்துக் கொண்டு வெறும் 5000 கிலோமீட்டருக்குள் மட்டும் சொல்லப்பட்டிருந்த அந்த செய்தியை உலகம் எடுத்துக் கொண்டு போவதற்கான உத்தரவாதத்தை தந்தார். அந்த 12 இளைஞர்கள் தான் காரணம் என்று நீங்களும் கிறிஸ்துவர்கள் என்று அறியப்படுவதற்கு அந்த 12 இளைஞர்கள் தான் காரணம். இந்த வெறும் 12 இளைஞர்களினால் இந்த உலகத்திலே கிறிஸ்துவம் பரவ தொடங்கியது. அதை தொடர்ந்து நம்முடைய தூய பவுல் என்பவர் கிறிஸ்துவத்திற்கு நேர் எதிராக இருந்த கிரேக்க உலகத்தை கிறிஸ்துவத்திற்குள் கொண்டு வந்தார். கிறிஸ்துவை அறிவித்து மைனர் ஆசியா என்று சொல்லப்படுகிற பல இடங்களுக்கு கிறிஸ்துவத்தை கொண்டு சென்றார். இயேசுவினுடைய இயக்கம் என்பது இளைஞர்களால் நிரம்பியிருந்தது. திருமணம் முழுவதுமே நீங்கள் படித்தா தெரியும், கடவுள் திரும்ப திரும்ப இளைஞர்களோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். ஒரு ஏரி என்கிற வயோதிக தீர்க்கதரிசி இருந்த காலத்தில் ஏரியோடு பேசுவதை நிறுத்தி கொண்டு ஏரி கூட இருந்த சாமுவேல் என்கிற சின்ன பையன் தான் பேச தொடங்குகிறார். ஏன் ஏரியை விட்டு
என்று சாமுவேலிடம் கடவுள் பேசுகிறார். சாமுவேலே சாமுவேலே என்று கடவுள் பேசுகிறார். இளைஞர்களோடு கடவுள் பேசுகிறார். சவுல் என்கிற ஒரு அரசன் இருந்த போது சவுலோடு பேசுவதை நிறுத்தி கொண்டு தாவீது என்கிற சிறிய இளைஞரின் மூலமாக கடவுள் செயல்படுகிறார். தொடர்ந்து திருமறையை நீங்கள் படிக்கும் பொழுதெல்லாம் இந்த வயோதிகர்களோடு பேசிக்கொண்டு இருக்கிற கடவுள் அதற்கு பிறகு வாலிபர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். என்ன நடக்கிறது என்று பார்த்தால் ஒரு குறிப்பிட்ட கட்டம் வரைக்கும் வாலிபர்களோடு கடவுள் பேசுகிறார். அந்த வாலிபர்கள் தொடர்ந்து கடவுளுடைய பேச்சை கேட்டு அதே வழியில் நடக்கும் பொழுது பிரச்சனை இல்லை. ஆனால் அவர்கள் தவறு செய்கிறார்கள், தடம் கொள்ளுகிறார்கள். அதற்கு பிறகு கடவுள் வேறு சில இளைஞர்களின் கூட்டத்தோடு சேர்ந்து பயணம் செய்கிறார். என்றுமே முடியாத இந்த கடவுளுடைய ஆளுக்கு வந்துவிட்டது என்று அந்த ஒரு படிங்க. இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு விருப்பமாய் இருந்தது. படிக்கிறது. ஆகையினால் தேவன் அவனை நோக்கி, நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமலும் ஐஸ்வர்யத்தை கேளாமலும் சத்துருக்களின் பிராணனை கேளாமலும் நீ இந்த காரியத்தை கேட்டு நியாயம் விசாரிக்கிறதற்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டிக் கொண்டாடினால் உன் வார்த்தையின்படி செய்வேன். ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். நீ மிக நியாயமாக இந்த நாட்டை ஆளுவதற்கான இருதயத்தையும் உனக்கு கொடுத்திருக்கிறேன். நீ பெரிய வாழ்வுக்கு இந்த ஆயுளை கேட்கவில்லை, பெரிய சொத்துக்களை கேட்கவில்லை. ஆகவே நீ ஞானத்தை கேட்டிருக்கிறாய். நீ நல்லவன், நீதியுள்ள ஒரு நாட்டை ஆள வேண்டும் என்று நீ விரும்புகிறாய். ஆகவே உனக்கு நான் நீ கொடுக்கிறேன் என்று கடவுள் சாலமோனுக்கு நீதியுள்ள இருதயத்தை கொடுக்கிறார், ஞானத்தை கொடுக்கிறார். எது நீதி எது அநீதி என்று கணிக்கிற அறிவை தருகிறார். ஆனால் சாலமோன் அதை வைத்து நீதியுள்ள நாட்டை ஆண்டாரா, நீதியோக பரிபாலனம் செய்தாரா என்றால் இல்லை. நாளடைவில் சாலமோனுக்கு என்ன நடக்கிறதா, சாலமோனுக்கு இருக்கிற ஆடம்பரத்தின் மீதான பிரியம், செல்வ சொத்துக்களை சேர்க்க வேண்டும் என்கிற ஆசை, நாடு பிடிக்க வேண்டும் என்கிற ஆசை, இவைகளெல்லாம் சாலமோனை கடன் பொருளை செய்தது. சாலமோன் தன்னுடைய சொந்த நாட்டு மக்களையே கடினமாக வேலை வாங்கினான். படிங்க 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம். அவனும் சீகேமுக்கு போனான். ராஜாவாகிய சாலமோனுக்கு சாலமோனை விட்டு ஓடிப்போய் எகிப்திலே குடியிருந்த நோவாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமே எகிப்தில் இருக்கையில் இதை கேள்விப்பட்டான். அவர்கள் யெரொபெயாமுக்கு ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தார்கள். அவனும் இஸ்ரவேல் சபை அனைத்தும் உம்முடைய தகப்பன் பாரமான முகத்தை எங்கள் மீது வைத்தார். என்ன யார்கிட்ட சொல்றாங்க? சாலமோனுடைய மகன் வந்திருக்கிறார். சாலமோனுடைய மகன் கிட்ட சொல்றாங்க, உம்முடைய தந்தை எனக்கு எங்களுடைய மக்களின் மீது கடுமையான வேலை வாங்கினார், பாரமான முகத்தை எங்கள் மீது வைத்தார். ஆகவே நீயும் அப்படி செய்துள்ளார். அப்போ சாலமோன் நீதியுள்ள அரசனாக இருந்தால் தன் சொந்த நாட்டு மக்களையே பாரத்தை சுமந்திருப்பாரா, கடினமான வேலை வாங்கியிருப்பாரா? அது மட்டுமல்ல, சாலமோன் பக்கத்தில் இருக்கிற பல நாடுகளில் இருக்கிற வேறு வேறு பெண்களை திருமணம் செய்து கொண்டார். நிறைய திருமணம் செய்து கொண்டார். அவர்களுடைய தெய்வ வழிபாடு இஸ்ரவேலுக்கு வந்தது. சாலமோன் பல இடங்களில் வேறு வேறு தெய்வங்களுக்கு மேடைகள் கட்டினார். ஆகவேதான் சாலமோனுடைய வாழ்க்கையை பார்த்த கடவுள் ஞானத்தை கேட்டு நீதியுள்ள ஆட்சி செய்வாய் என்று நம்பினேன். ஆனால் நீ செய்தது அத்தனையும் அநீதி. நீ வேறு தெய்வங்களுக்கு சிலை அமைக்கக்கூடியவனாக ஆடம்பர சுகங்களை அனுபவிக்கிறவனாக இருக்கிறாய் என்று சொல்லி 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் கடவுள் சாலமோனை விட்டு பிரித்து போகிறார். படிக்க 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரத்தை. அவர்கள் நிச்சயமாய் தங்கள் தேவர்களை பின்பற்றும்படி உங்கள் இருதயத்தை சாயப்படுவார்கள் என்று சொல்லியிருந்தார். சாலமோன் அவர்கள் மேல் ஆசை வைத்து அவர்களோடு ஐக்கியமாய் இருந்தான். அவனுக்கு பிரபுக்கள் குலமான 700 மனையாட்டிகளும் 300 மறுமனையாட்டிகளும். உங்களுடைய சக்தி, உங்களுடைய படைப்பாற்றல், உங்களுடைய சிந்தனைகள், இவைகள் எல்லாவற்றிலும் இந்த இயேசுவுக்கு இடம் கொடுத்து இயேசுவோடு இருக்கிற உறவில் நீங்கள் நிலைத்திருந்து இயேசுவின் வழியாக கடவுள் இந்த உலகத்தில் செய்ய நினைக்கிற வேலை திட்டத்திற்கு உங்களை இணைத்துக் கொண்டால்
கடவுளுடைய ஆளுகை வரும். இந்த உலகத்தில் கடவுளுடைய ஆளுகை வராமல் போனதற்கு என்ன காரணம் என்றால், நாம் கடவுளோடு ஒத்துழைக்கவில்லை. நாம் கடவுளை ஏதோ கும்பிட்டு விட்டு நம்முடைய தேவைகள் தீர்ந்தால் போதும் என்ற அளவில் மட்டுமே நம்முடைய சுயநலம் நிறைந்த ஆன்மீகத்திற்கு நாம் சிக்கி கிடக்கிறோம். ஆகவே கடவுளை எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை, எனக்கு இப்படி ஒரு கஷ்டம், எனக்கு இந்த மாதிரி பண்ணிவிடு என்று நம்முடைய தேவைகளை மட்டுமே கடவுளிடம் சொல்லுகிறவர்களாக நாம் மாறி இருக்கிறோமே தவிர, கடவுளுடைய தேவைகள் என்ன என்று புரிந்து செயல்பட நாம் தயாராக. அதனால நாம் ஒவ்வொரு முறையும் கடவுளிடம் பரமடங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று கேட்டு, ஆனால் அந்த கேட்டதற்கான எந்த வேலையுமே செய்யாதவர்களாக, வெறுமனை கேட்கிறவர்களாக மட்டுமே இருக்கிறோம். அதனால்தான் ஆண்டவர் சொன்னார், ஆண்டவரே ஆண்டவரே என்று என்னை கூப்பிடுகிறவர்கள் அல்ல, என்னுடைய பிதாவின் சித்தத்தை செய்கிறவர்களே என்னுடைய. கடவுளுடைய விருப்பத்தை செய்யாமல் நம்முடைய விருப்பங்களை கடவுளிடம் செய்ய சொல்லி கேட்பது என்பது ஒரு சுயநலமான ஆன்மீகம். இந்த சுயநலமான ஆன்மீகத்தை இன்றைக்கு இருக்கிற மதம் என்பது ஊக்குவிக்கிறது. நீங்கள் கடவுளுடைய தேவைகளை எல்லாம் சந்திக்க தேவையில்லை, கடவுளுடைய ராஜ்யத்தை தான் நீங்கள் உருவாக்க தேவையில்லை, நீங்கள் நன்றாக படியுங்கள், நன்றாக சாப்பிடுங்கள், நன்றாக செல்லாக என்று இதற்காக தெரியுங்கள். இதற்காக நான் ஜெபம் பண்றேன், உங்களுடைய கஷ்டங்களுக்காக மட்டுமே நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன் என்றால் கடவுளின் கஷ்டங்களை தீர்ப்பதியா? இயேசுவின் மலைப்பிரசங்கத்தில் சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய அதனுடைய மதத்தன்மையை உடைத்து இறை ஆளுகைக்கான வேலையை திருச்சபையிலே நீங்கள் தொடங்க வேண்டிய தேவை. அதுதான் இயேசு உங்களையும் என்னையும் அழைப்பதற்காக. இன்றைக்கு 20 வயது, 18 வயது, 35 வயது வரைக்கும் இருக்கிற வாலிபர்களாக உங்களின் வழியாக இயேசு இந்த தலைமுறைக்கு இந்த சரித்திரத்திலே செயல்பட விரும்புகிறார். நீங்களோ உங்களுடைய கண் என்பது மதத்தின் பெயரால் உள்ளாக்கப்பட்டிருக்கிற நிலையில் உங்களுடைய சொந்த தேவைகளை மட்டும் நிறைவேற்றுகிற ஒரு கடவுளை கற்பனை செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் கடவுள் இறை ஆளுகை வந்தால் எல்லோருடைய தேவையும் நிவர்த்தியாக்கப்படும் என்பதை சொன்ன கடவுள் நம் ஆண்டவர் இயேசு. ஆகவே நாம் எல்லோரும் இணைந்து கட்ட வேண்டியது கடவுளுடைய இறை ஆளுகையை தவிர நம் சொந்த வாழ்க்கையை அல்ல. ஆகவே சொந்த வாழ்க்கைக்காக ஜெபம் செய்வது எவ்வளவு முக்கியமோ அதை விட முக்கியமானது கடவுளுடைய ஆளுகை வர வேண்டும் என்பதற்கான ஜெபத்தையும் அதற்கான செயல்பாட்டையும் செய்வதுதான் இன்றைய இளைஞர்களிடம் கடவுள் எதிர்பார்க்கிறோம். இயேசுவின் வழியாக பெற்றுக் கொண்டிருக்கிற கடவுள் இறையாளத்தை உருவாக்குவதற்காக வந்தார். ஆகவேதான் அவர் தாவீதுடைய அரசாட்சியை உருவாக்க வேண்டும் என்ற பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசனங்களை அவர் நிறைவேற்றினார். ஒரு சாதாரணமான மேசியாவாக வந்து எதை நிறைவேற்றுவார் என்று யூதர்கள் எதிர்பார்த்தாரோ அதை இயேசு செய்யவில்லை. மாறாக கடவுளுடைய ஆளுகை வந்துவிட்டது என்று சொல்லி கடவுளுடைய ராஜ்யத்திற்கான வேலைகளை செய்ய அவருடைய வாழ்க்கையை கொடுத்தார். இன்றைக்கு நீங்கள் யோசித்து பாருங்கள், மறுபடியும் 20 நூற்றாண்டுகளுக்கு பிறகு இயேசு கிறிஸ்து அறிவித்த பரலோக ராஜ்யத்திற்கான வேலையை செய்வதற்காக அதற்கு தடையாக இருக்கிற தீய சக்திகளை இடித்து மீண்டும் கடவுளுடைய ஆளுகையை கட்ட வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு எனக்கு இருக்கும். ஆனால் பல நேரங்களில் நாம் ஒரு சலிப்படைந்த மக்களாக, யாரோ செய்த ஒன்றை கடன் வாங்கி செய்கிறவர்களாக, வெறும் ஒரு ஜெராக்ஸ் காப்பியாக இருக்கவே இருக்கிறோம். இல்லை நண்பர்களே, நம் வழியாக இங்கே வந்திருக்கிற 500 பேர் என்றால் இந்த 500 பேருக்குள்ளும் பரலோக ராஜ்யத்தினுடைய பிரிஃபரன்ஷியல் ஆப்ஷன் கடவுளுடைய ஆளுகையை கட்டுவதற்குத்தான் கடவுளை கிறிஸ்துக்களாக தெரிந்து கொண்டார். வெறுமனே மதம் என்கிற அமைப்பை கூட்டுவதற்கு அல்ல. ஆகவே தெருவில் இறங்கி எங்கெல்லாம் அமைதியாக மக்கள் பாதிக்கப்படுகிறார்களோ அவர்களோடு துன்பம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறவராக கடவுள் இருக்கிறார். ஆகவே அந்த கடவுளை காண நாங்கள் அவர்களிடம் செல்கிறோம். அங்கே இருந்து நீதி உள்ள ஆளுகையை கட்டியெழுப்புவதற்காக எங்கள் குரலை உயர்த்துகிறோம், எங்கள் சிந்தனைகளை செய்கிறோம், எங்களுடைய படைப்பாற்றலை அதற்கென்று செலவழிக்கிறோம் என்று நீங்கள் முன் வந்தால் நிச்சயம் நம் தலைமுறையில் பரலோக ராஜ்யத்திற்கான பணி என்பது கொடுக்கப்படும். நீங்களும் நானும் அதற்கான கருவிகளாக இருந்து செயல்பட முடியும். இன்னும் கொஞ்சம் காலம் தான் இருக்கிறது. தீயோனின் பக்கம் எல்லோரும் சென்றுவிட்டதற்கு பிறகு, தீயோனுடைய ஆளுகையை வலுப்படுத்துவதற்காக எல்லோரும் சென்றுவிட்டதற்கு பிறகு கடவுளுடைய ஆளுகை என்பது பலன் நிறைந்ததாக இல்லை, பலவீனப்பட்டிருக்கிறது. ஆகவேதான் இளைஞர்களாக உங்களை கடவுள் அழைக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிற தீயோன் பலசாலியாகத்தான் இருக்கிறார். ஆனால் பலசாலியை உந்தி கட்டுகிற வேலையை எப்பொழுதும் இயேசு செய்ய சொல்கிறார். வழியாக இந்த வரலாற்றில் இறங்கி கடவுள் கடவுளோடு கைகோர்ந்து பணியாற்றங்கள் எழுதுகிறீர்கள். கடவுள் நம்முடைய அந்த அர்ப்பணிப்பை எதிர்பார்க்கிறார். அவர் வழியாக
பெற்றுக் கொண்டிருக்கிற இந்த புதிய சபைகளுக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, எப்பொழுதெல்லாம் இந்த உலகத்திலே தீமை தலை தூக்குகிறதோ அப்பொழுதெல்லாம் தீமையை நன்மையினால் வெல்லவும் மீண்டும் இறை ஆளுகைக்கான பணியிலே தொடரவும் திருச்சபையை நீ உலகத்தில் உயிரோடு வைத்துக் கொண்டிருக்கிறேன். அந்த திருச்சபையிலே இளைஞர்கள் என்ற அங்கங்களாக நாங்கள் உயிர் துடிப்போடு செயலூக்கமிக்க ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து ஏதோ ஒரு மந்தமான கிறிஸ்துவ வாழ்க்கையை வாழ்வதை விட கிறிஸ்துவுக்கு என்று அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்வதிலும் அவருடைய இறை ஆளுகையை அவர் அறிவித்த செய்தியை நிறைவேற்றுவதற்காக எங்களுடைய வாழ்க்கையை செலவழிப்பதிலும் தான் உண்மையான கிறிஸ்துவ வாழ்க்கை அடைந்திருக்கிறது என்ற நோக்கத்தை இன்றைக்கும் நாங்கள் எங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறேன். தொடர்ந்து இதோடு பேசும் இறையாளர்களை கட்டுரையிருக்கிற இடர்பாடுகளை எதிர்கொண்டு அவற்றை மேற்கொண்டு மீண்டும் உங்களுடைய இறை அரசுக்கான நீதியின் தகவல்களை இந்த உலகத்திலே ஸ்தாபிக்க இவர்கள் பயன்படுத்துகிறார்கள். அதில் இருக்கிற எல்லா தடுமாற்றங்களையும் கருத்து பிறழ்வுகளையும் எங்கள் உள்ளத்தில் எடுத்துக்கொள்வோம். ஆண்டவர் இயேசு திருப்பியார் அன்பு கடவுளே. உலகில் அவர் பேர் கேட்டிட இனிமை உன்னதத்தில் மகிமை பரலோக தேவன் பாடல் பிறந்தார் புகழந்தார் புதுமை உலகில் அவர் பேர் கேட்டிட இனிமை உன்னதத்தில் மகிமை
என் பேர் வில்லியம். நான் இங்கே நம்ம சிஎஸ்ஐ கோஷா மருத்துவமனையோட மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கேன். சரி, இந்த ஸ்டேஜை யூஸ் பண்ணி நம்மளோட யூத்துக்கு நம்ம ஹாஸ்பிட்டல் பற்றி சிறு வார்த்தைகள் சொல்லி பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணுறோம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி தந்த நம்மளோட மெமோரியல் சபையோட செக்ரட்டரி ஆல்ரெடி ராஜேஷ் அவங்களுக்கு நன்றி, யூத் கன்வீனர் அவருக்கு நன்றி. இங்கே வந்து ஒரு ஒருத்தருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். ஒரு சின்ன ப்ரெசன்டேஷன். ஸோ இதுதான் நம்மளோட ரஃப் ரோட்ல இருக்க நம்மளோட ஹாஸ்பிட்டல். நெக்ஸ்ட் டைம் போகணும். ஸோ ஹாஸ்பிட்டல் நம்ம என்ன பண்ணுறோம், எதுக்கு இந்த ஹாஸ்பிட்டல், இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 150-200 ஹாஸ்பிட்டல் இருக்கு. எதுக்கு நம்ம ஹாஸ்பிட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹாஸ்பிட்டல் யாருக்கு போகுதுன்னா இந்த கம்யூனிட்டியில வந்து ரொம்ப கஷ்டப்படுற மக்கள், நம்ம அவங்களுக்காக ஒரு பெஸ்ட் சர்வீஸ் அஃபோர்டபுள் ரேட்ஸ்ல ஒரு பெஸ்ட் சர்வீஸ் கொடுக்கறதுக்காக நம்ம ஹாஸ்பிட்டலில் போயிட்டு இருக்கோம். இந்த ஹாஸ்பிட்டலில் நம்ம வந்து நம்ம ஜாதி மதம் எதுவுமே பார்க்காம, அவங்க கிறிஸ்டியனா கூட பார்க்காம அவங்களுக்கு ஆண்டோட சுகமாக வல்லமையை பற்றி நம்ம சொல்றதுக்கான ஒரு தரவை யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் லைக். ஸோ இவர் எல்லாருக்கும் தெரியும் யார் இவர். இவர் பிரஃப். இவர் தான் வந்து ஈரோடோட ஃபாதர் ஆஃப் ஈரோடு. ஸோ ஆண்டனி வாட்சன் பிரஃப் இவர் என்ன பண்ணாருன்னா ஃபர்ஸ்ட் ஆஸ்திரேலியாவிலேருந்து கோயம்புத்தூர் வந்துட்டு அங்கேயே சரி நம்ம கோயம்புத்தூர்லேருந்து ஈரோடு போய் ஈரோடு டெவலப் பண்ணலாம்னு சொல்லி வரும்போது இங்கே முதல் ஆரம்பிக்கப்பட்டது வந்து ஈரோடோட ஹாஸ்பிட்டல் தான். நெக்ஸ்ட் லைக். ஸோ 1909 ஒரு டாக்டர் ரீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பெண் மருத்துவரோட சேர்ந்து நம்ம பிரஃபா என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டல் ஆரம்பிக்கும். 1912 அதோட ஃபவுண்டேஷன் ஸ்டோன் போட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன இருக்கு, இந்த 1918 நம்மளுக்கு இன்ஃப்ளூயன்சா பேண்டமிக், இப்போ வந்திருக்க கோவிட் பேண்டமிக் மாதிரி 1918 ஒரு பேண்டமிக் வந்துச்சு. அந்த பேண்டமிக்ல பில்டிங் கட்டப்படாத டைம்லேயே வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து பேஷண்ட் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சுருக்காங்க. ஸோ இது இன்னொரு ஹாஸ்பிட்டல் நமக்கு இருக்குது. இது சென்னிமலையில் இருக்கிற ஹெர்பர்ட் பிரஃப் மெமோரியல் ஹாஸ்பிட்டல். இது வந்து நம்ம ஹாஸ்பிட்டலோட ஒரு பார்ட் ஹாஸ்பிட்டல் மாதிரி. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹாஸ்பிட்டல் ஆரம்பிச்சது வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு லேடி டாக்டர்னால ஆரம்பிச்சப்பட்டனால இந்த ஈரோடு இருக்கிற முஸ்லிம் கம்யூனிட்டியில் இருக்க விமன் வந்து மேக்ஸிமம் வந்து நம்ம ஹாஸ்பிட்டலில் பயன்படுத்திருக்காங்க. ஸோ இது வந்து இன்னொரு பேராக கோஷா மருத்துவமனை அப்படின்னு சொல்லி செல்லமாக அழைக்கப்பட்டது. இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா நம்ம ஹாஸ்பிட்டலில் கோஷா மருத்துவமனைன்னு சொல்லிங்கன்னா கேட்டு நிறைய பெரியவங்களுக்கு தெரிய வரும். இதில் பார்த்தீங்கன்னா அப்போ இந்த டிவி வார்டு அதெல்லாம் ஆரம்பிக்கும் போது நம்ம ஹாஸ்பிட்டல் எவ்வளோ பயன்பாட்டுக்கு இருந்திருக்குன்னு சொல்லி உங்களுக்கு இது தெரியுது. நெக்ஸ்ட் லைக் ப்ளீஸ்.
நம்ம ஹாஸ்பிட்டல் தெரிஞ்ச மாதிரி நம்ம ஜிஎம் ட்ரைனிங் நர்சஸ் ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்காங்க. 1961ல் அதாவது லண்டன் மிஷன் வந்து எல்லா ப்ராப்பர்ட்டிஸையும் சிஎஸ்ஐ கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு சிஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லி பேர் மாற்றிருக்கு. சரி, அப்போ பார்த்தா நம்ம ஹாஸ்பிட்டல் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 60s 70s இந்த எல்லா விதமான பிளேயிங் அதெல்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் நல்லா முன்னேற்றத்தில் இருந்திருக்கு. அப்புறம் என்ன ஆயிருக்கு, தொடர்ந்து பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் வர நம்மளுடைய ஹாஸ்பிட்டலோட சூழ்நிலை எப்படி போயிடுச்சோ அதுக்கான புது விதமான வசதிகள் எதையும் ஆரம்பிக்க முடியாமல் போச்சு. ஸோ அப்போ நம்ம ஹாஸ்பிட்டல் கீழே போக 2013 நம்ம பிஷப் ஐயா வந்திருக்கும் போது அவங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்காக நிறைய மெம்பர்ஸோட சேர்ந்து போய் சிஎம்சி அன்னைக்கு நம்மளோட ஒரு ரிவைவல் ஒரு இதை ஆரம்பிக்கலாம்னு சொல்லியிருந்து அதில் எங்களுக்கு சைன் பண்ணாங்க. 2018 நிறைய பேருக்கு தெரிஞ்சதுல ஹாஸ்பிட்டலோட ரெனியூமெண்ட் ஆரம்பிக்கப்பட்டது. நிறைய பேர் உதாரணமான காணிக்கைகளை முன் வந்து தானாக கொடுத்தாங்க. நம்ம கிராஃப்ட் சபையில இருக்கோம், மற்ற எல்லா சபையிலும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு காணிக்கை கொடுத்து இதை வந்து மக்களோட மூமெண்ட், அதாவது பீப்புள்ஸ் மூமெண்ட்டாக நடத்தி இதை வந்து நம்ம சரிப்படுத்தணும். இது ஹாஸ்பிட்டலோட பழைய போட்டோ, ரெனியூமெண்ட் ஆரம்பிக்க எடுத்த போட்டோ. இப்படி இருந்த ஹாஸ்பிட்டல் இப்போ நம்மளுக்கு எப்படி மாற்றிருக்காங்க, இப்படி மாற்றிருக்காங்க. இது ஒரு ஃப்ரண்ட் வியூ மட்டும். அடுத்த வியூ பார்க்கலாம்னா இது வந்து நம்மளோட பழைய ஓபி, அதாவது அவுட் டிபார்ட்மெண்ட் இப்படி இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ நல்லா பண்ணியிருக்காங்க ஹாஸ்பிட்டலில் வந்து எல்லாம் நம்மளோட கொடுத்தா இருந்தாங்க. நெக்ஸ்ட் லைக் இதெல்லாம் நெக்ஸ்ட் லைக். ஸோ எல்லாம் பார்த்தீங்கன்னா வரிசையாக பார்த்தீங்கன்னா எப்படி ஹாஸ்பிட்டல் மாறி இருக்கு, முன்னாடி இப்படி இந்த ஹாஸ்பிட்டல் இப்போ எப்படி மாறி இருக்குன்னு சொல்லி ஒரு ஃபோட்டோவாக காட்டுவோம். 2019 அக்டோபர் 1 நம்ம ஹாஸ்பிட்டல் திறந்து வச்சாங்க, ரெனோவேட் பண்ணி. நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் திறந்து என்ன பண்ணோம் அப்படின்னா கேம்ப்ஸ் அந்த மாதிரி நிறைய விதமான இதில் சிஎம்சிலேருந்து நிறைய ஆஃபீஸ் தான் நினைக்கிறேன். நம்ம சபையில் நம்ம ஐயர்மார்கள் சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி நம்ம சர்ச்சில் இந்த மாதிரி சிஎம்சியில். ஸோ இது எம்ப்ளாயிஸ் டீட்டெயில். ஸோ இப்போ என்ன தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஹாஸ்பிட்டலில் ஓஜிசி வந்தாங்க. நான் சொன்ன மாதிரி நம்ம ஹாஸ்பிட்டல் என்ன இருக்குதுன்னா விமன் கம்யூனிட்டி, அதாவது முஸ்லிம் விமன் கம்யூனிட்டிக்கு ஒரு ஹாஸ்பிட்டலாக இருந்திருக்கு. அப்போ இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா ஈரோடு இருக்க நிறைய பெரியவங்க பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா நம்ம கோஷா ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஹாஸ்பிட்டலில் இன்னும் நம்ம லேபர் ரூம் ரெடி பண்ணல. இதெல்லாம் வந்து நம்ம இனிமேல் ஃபியூச்சர் பண்ண போகிற வேலைகள், லேபர் ரூம் ரெடி பண்ணோம், இதுக்கு அல்ட்ராசவுண்ட் வாங்கணும். இதெல்லாம் நான் ஏன் இப்போ உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் இந்த நேரத்தில் அப்படின்னா நம்மளுடைய முந்தைய தலைமுறையினர், அதாவது நம்மளோட அப்பா அம்மா நம்ம தாத்தா பாட்டிலாம் என்ன பண்ணியிருக்காங்க, பண உதவிகள் கொடுத்து ஹாஸ்பிட்டலில் கட்டி எழுப்பியிருக்காங்க. நம்மளால இன்னைக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்கும்போது இந்த வாலண்டியர் ஒர்க் ஃபார் ப்ரொமோஷன், அதாவது என்னன்னா ஒரு மிஷன் ஹாஸ்பிட்டல் சொல்லும்போது நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் மட்டுமே உட்காந்துருக்கோம், நம்ம பேஷண்ட் நம்ம தேடி வருவாங்க, நம்ம உட்காந்துருக்காங்க. எத்தனை பேர் இந்த ஃபேஸ்புக்கில் பாக்கியராஜ் அவங்க பேசுறது கேட்டீங்க ஹாஸ்பிட்டல் பற்றி? சரி, நிறைய பேர் கேட்கல. இன்னைக்கு உங்களுக்கு டைம் கிடைச்சுன்னா இங்கே போய் பாருங்க. பாக்கியராஜ் பேரண்ட்ஸ் பெரிய விஷயம் இல்லை, நம்ம அம்மா எப்படி ஈரோடு வந்தாங்க, எப்படி அவங்கள வந்து படிக்க வச்சாங்கிறது அதுதான் வந்து ஒரு மிஷன் ஹாஸ்பிட்டலோட முழுமையான ஒரு சக்ஸஸ்ன்னு சொல்லி சொல்லலாம். ஸோ அதுக்கு இன்னைக்கு நாங்கள் என்ன சொல்கிறோம்னா இங்கே நீங்கள் இருக்கிற யூத், அதாவது நம்மளோட சிஎஸ்ஐ கிறிஸ்டியன்ஸ் யூத் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து வாலண்டியர் ஒர்க் எத்தனை பேர் இஷ்டப்படுறீங்களோ அவ்வளோ பேர் நாளைக்கு வந்து நம்ம தமிழ்நாடு எத்தனை பேர் தெரியாது, நீங்கள் அவங்கள வந்து மீட் பண்ணலாம். அவங்ககிட்ட இருந்து நீங்கள் என்ன வாலண்டியர் ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட். ஸோ இதுதான் யூத், இன்னைக்குள்ள யூத் நாளைக்கு கூட ஃபியூச்சரோட ஈரோடு. ஸோ நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம என்ன செய்ய முடியும், நம்ம சொல்லலாம் நம்ம அவ்வளோ கொடுத்தோம், எங்கள் ஃபேமிலி கொடுத்தாங்க. ஸோ அதெல்லாம் நம்மளோட இல்லை, அதெல்லாம் நம்ம அப்பா அம்மா தாத்தா பாட்டி கொடுத்தது. நம்ம இன்னைக்கு இங்கே யூத்தாக உட்காந்துட்டு நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு என்ன செய்ய முடியுங்கிறது நம்ம சட்ட செஞ்சு பார்க்கலாம். இந்த வாய்ப்பாளையத்தை அனைவருக்கும் நான் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. மாணவர்களுக்கு விதமான தாளங்கள் இருக்கும் என்று பார்த்தோம் என்றால் அது மிகுந்த சந்தோஷத்திற்குரிய காரியம். பார்ப்பதற்கு கடைசிவிட்ட இடம் இல்லாமல் நேரம் இல்லாமல் பார்ப்பதற்கான வாலிபர்களை ஆண்டவர் நமது சபையில் வைத்திருக்கிறார். தேவனுக்கு மகிழ்ச்சி உண்டாவதாக. ஆக்சுவலாக இப்போ ஒரு வீடியோ ஒன்று பார்க்கலான்னு இருந்தோம், ஆனால் அது டெக்னிக்கல் ப்ராப்ளம் சொல்லி போட முடியும்னு சொல்லியிருக்கிறாங்க. அது கொஞ்சம் டைம் இருந்தால் பார்த்தா அது புரியும். என்னென்னா நமது ஈரோடு சிஎஸ்ஐ சபையினுடைய அங்கமாக இருந்த காலம் சென்ற திரு தங்கையா அவர்களுடைய மகன் தங்களுடைய ஜான் ரவிக்குமார் அவர்கள் நமது சபையினுடைய அங்கத்தினராக இருக்கிறார். அவர் இப்பொழுது அமெரிக்க தேசத்தில் டெனிசி என்கிற மாகாணத்தில் அவர் ஒரு கம்ப்யூட்டர் அறிவியலாகவும் அவருடைய துணைவியார் அன்புக்குரிய ஜாஸ்மின் அக்கா
நம்முடைய சபையினுடைய அங்கமாக இருக்கிற அன்புக்கும் மதிப்புக்கும் டி ராஜையா அவர்களுடைய மகள் அருணா ஜாஸ்மின் அக்கா இருவரும் அமெரிக்காவில் வசித்து வருகிறார்கள். அவர்கள் நம்முடைய சபையின் மீது மிகவும் பற்றுதல் வைத்து இந்த வாலிபர் கூட்டத்தை நேசித்து அவர்களுக்குரிய நன்கொடை வழங்கியுள்ளார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாத்திரமல்ல, இந்த வாய்ப்பினை நல்கிய நமது சபையினுடைய செயலாளர் திரு ஆட்சியன் அவர்களுக்கும், செயற்குழு தலைவர் அவர்களுக்கும், திருச்சபை ஆயர் அவர்களுக்கும் நன்றி, திரு தானியல் அவர்களுக்கும் நன்றி செலுத்துகிறேன். பதிவை எதிர்நோக்கி இந்த டாக்குமெண்ட் உடைய கருத்தில் கொடுத்து இருக்கிறோம். இந்த டாக்குமெண்ட்ல ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் உண்டு, உங்களுடைய பெயர், அட்ரஸ், உங்களுடைய கான்டாக்ட் நம்பர், அடுத்ததாக உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் எண்ணிக்கை, சபையினுடைய எண்ணிக்கை, இமெயில் ஐடி, வாட்ஸ்அப் நம்பர் இவைகளை நீங்கள் பதிவு செய்து கொடுக்கும்படி உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மாத்திரமல்ல, நமது திருமணத்தை சார்ந்திருக்கிற வாலிபர்கள் ஆண் பெண் இருப்பாளரும் போதகருக்கான படிப்பை மேற்கொள்ள நீங்கள் ஆயத்தமாக இருப்பீர்கள் என்றால் இந்த அமைப்பு உங்களுக்கு பொருளாதார உதவி செய்யும் என்பதிலே மகிழ்ச்சியோடு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். யார் ஒருவர் எனக்கு பொருளாதார நெருக்கடி உண்டு, நான் பிடி படிக்க இருக்கிறேன், குறிப்பாக ஆஃப்டர் பிஏ ஆர் பேச்சுலர்ஸ் டிகிரி நீங்கள் முடித்தவுடன் எங்களுடைய அமைப்பை நீங்கள் அணுகுவீர்களே என்றால் இந்த போதகர் படிப்புக்கான சலுகைகளை நாம் அமைப்பில் ஏற்கும். ஆகவே உங்களுக்கு ஒரு நல்ல நற்செய்தி. இந்த பொருளாதாரத்தை நமக்காக ரவியின் குடும்பத்தார் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அடுத்ததாக உங்களுடைய டேலண்ட்டை நீங்கள் இதில் பதிவு செய்யும்படி உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு இசை வாசிக்க தெரிந்தால் ஆம் என்று, அல்லது வாசிக்க தெரியவில்லை என்றால் இல்லை என்று நீங்கள் பதிவு செய்யலாம். இதில் கிட்டத்தட்ட ஒரு 13-14 திறமைகளை, காலங்களை எதிர்நோக்கி நாங்கள் காத்திருக்கிறோம். தயவுசெய்து வாலிபர்கள் கவனிக்கும்படி உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக நீங்கள் பாடல் பாடுகிற தாளந்து, செய்தி கொடுக்கக்கூடிய தாளந்து, வேதாகமத்தை நீங்கள் மற்றவர்களுக்கு போதிக்கக்கூடிய தாளந்து, படம் வரையக்கூடிய தாளந்து, ஏழை மக்களுக்கு உணவு தயாரித்து கொடுக்கிற தாளந்து, கிராம ஊழியர்கள் செய்யக்கூடிய தாளந்து, மற்றும் கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்டதான டைப்பிங் ஒர்க், அடுத்தது டிஜிட்டல் ஒர்க், இந்த துறைகளை நீங்கள் செய்ய தெரிந்தால் ஆம் என்று நீங்கள் பதிவு செய்யலாம். மாத்திரமல்ல, ஊழியத்தின் காரியமாக கிறிஸ்டியன் எஸ்ஏ ரைட்டிங், விபி ட்ரைனிங் ப்ரோக்ராம், ஸ்கிரிப்ட் பிளேயிங் ப்ரோக்ராம், பப்பட் பிளேயிங், கார் ஆர் வேன் டிரைவிங், வீடியோ எடிட்டிங், ஆடியோ, ஃபோட்டோகிராஃபி, டெய்லரிங், சண்டே ஸ்கூல் டிபார்ட்மெண்ட், கம்ப்யூட்டர் ரிலேட்டட் ஒர்க், ஜெய் மினிஸ்ட்ரி, ஃபோட்டோஷாப் ஒர்க், ஃபிலிம் ஷோ ஒர்க் போன்றவைகளை உங்களுக்கு தெரியும் என்றால் இதை நீங்கள் பதிவு செய்து கொடுக்கும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இதற்கான மற்ற உதவிகளை செய்ய இந்த அமைப்பு உங்களுக்காக காத்திருக்கிறது. நீங்கள் இதை பயன்படுத்திக் கொள்ளலாம். என்னுடைய விசிட்டிங் கார்டு உங்களுடைய கருத்தில் கொடுக்கப்படும். இப்பொழுது என்னுடைய ஆஃபீஸ் பணியாளர்கள் இந்த டாக்குமெண்ட் பயன்படுத்துவாங்க. முன்னாடி நீங்கள் வாங்கி இதை நீங்கள் இப்போ எழுதி எங்களுக்கு கொடுக்க வேண்டும். அடுத்த ஒரு சின்ன பேப்பர் உங்களுக்கு கொடுக்கப்படும். அந்த பேப்பரில் உங்களுடைய பெயரும் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரையும் நீங்கள் இப்போ எழுதி கொடுங்க. எழுதி கொடுத்ததுக்கு பின்னாடி ஒரு 4 மணிக்கு அந்த குழுக்கள் முறையில் 20 பேருக்கு பரிசு வழங்க இருக்கிறோம். அந்த நீங்கள் எல்லாரும் எழுதி நீங்கள் உங்களுடைய பெயரை கொடுத்ததுக்கு பின்பு 4 மணி அளவில் குழுக்கள் செய்யப்படும். இடையிலே அந்த அந்த குழுக்கள் முறையில் 20 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு பின்பு உங்களுக்கு பரிசு வழங்கப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மாத்திரமல்ல, இந்த டாக்குமெண்ட்ல கடைசியில் சொல்லப்பட்டிருக்குது, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் நமஸ்தே லார்ட் ஜீசஸ் யூடியூப் சேனல் ஒன்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உங்களுடைய மொபைலில் ஐஃபோன் நீங்கள் வைத்திருக்கும் பட்சத்தில் இந்த நமஸ்தே லார்ட் ஜீசஸ் என்கிற சேனலை நீங்கள் பதிவு செய்வீர்கள் என்றால் இந்த அமைப்பினுடைய முழு விவரமும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் நேரடி தொடர்பு கொள்ளலாம். மாத்திரமல்ல, ரவியண்ணனுடைய அட்ரஸ் என்னுடைய விசிட்டிங் கார்டில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் இந்த விசிட்டிங் கார்டை பெற்றுக்கொண்டு ரவியண்ணன் நீங்கள் கடிதம் எழுதலாம். உங்களுடைய தேவைகளை குறித்து நீங்கள் கடிதம் எழுதுவீர்கள் என்றால் அவர் உங்களிடத்தில் தொடர்பு கொள்வார். தொடர்ந்து நீங்கள் மிஸ்டர் டேனியல் மூலமாக படம் வரையப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தை நீங்கள் பார்க்கும்போது அந்த படத்தை நீங்கள்
இது உங்களுடைய சண்டே ஸ்கூல் டிபார்ட்மெண்ட்டுக்கு மிகவும் உதவியாக இருக்கும். இது மிகவும் ஜனத்தோடு கூட இந்த படம் உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். கேட்க மாட்டேன் இல்லையா? உங்களால பார்க்க போறவா பண்ற மாதிரி இருக்கு. இப்படி மட்டும் கொடுத்தீங்களா? நான் கேட்கறனால கொடுத்தாங்க. கேளுங்கள். அப்பொழுது நீங்க கேட்டீங்களா? கொடுத்தீங்களா மாட்டீங்களா? கேட்கல. இனிமே கேட்டாலும் இல்லை, கேட்டாதீங்க. ஓகே, தேங்க்யூ. நைஸ் டீ-ஷர்ட். நானும் வாட்ச் கட்டிட்டேன். வரும்போது வாட்ச் எடுத்துட்டு வரலேன்னு கவலைப்பட்டேன். வாட்ச் கட்டிட்டேன். தேங்க்யூ. இதெல்லாம் போட்டாலும் நானும் யூத்ல ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு சின்ன ஆசை தான். என்ன சேர்த்துக்கிறீங்களா? சேர்த்துக்கிறீங்களா? சொல்லுங்களா? சேர்த்துக்கிறீங்களா மாட்டீங்களா? நானும் யூத் தான். ஜஸ்ட் 37 years old youth. இல்லை அவ்வளோ பெருசாக வயசாக இருக்கு. ஓகேவா? இந்த பாட்டு எல்லாருக்கும் தெரியும்ல? பாடலாமா? எல்லாரும் சேர்ந்து நல்லா கையை தட்டி லாஸ்ட் திஸ் இஸ் மை லாஸ்ட் செஷன். 25 minutes கொடுத்தாங்க. 10 நிமிஷம் உங்கள்கிட்ட பேசியே போச்சு. இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு. நல்ல உற்சாகமா ஆண்டவர் நடுவில் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமே சொல்றீங்க? வாய்ஸ் டைம். இங்க தான் இருக்கீங்களா? உங்க மயக்கமா? மயக்கமா தான். அப்ப எப்பவும் 10 நிமிஷம் முன்னாடியே போயிடுச்சு. கோ ரெடி. உண்மை ஆராதிப்பேன். நாட்கள் முடியுமா? நல்லா கேட்குறீங்களா? உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே தாயின் கருவில் உருவாகும் முன்னே என் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து எனக்காக ஜீவன் தந்தீரே. எத்தனை பேருக்கு இந்த பாட்டு பிடிச்சிருக்கு? உங்க சர்ச்ல பாடுறீங்களா? ஓகே. இந்த பாட்டை 2015 வருஷம் ஆண்டவர் எனக்கு தந்தார். கல்யாணம் ஆச்சு. என்னது கல்யாணம் ஆயிடுச்சா? ஆமா ஆயிடுச்சு. முழு நேர ஊழியத்துக்கு 13வது வருஷம் வந்தேன். 13வது வருஷம் கடைசியில் முழு நேர ஊழியத்துக்கு வந்தேன். 2012 வருஷம் எனக்கு கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆகி நானும் என்னுடைய மனைவியும் என்னுடைய அப்பா அம்மா மட்டும் கொஞ்சம் சிட்டில இருந்து கொஞ்சம் அவுட்டர்ல இருந்தோம், தனியா இருந்தோம். அப்போ என்னுடைய மனைவி கருவுற்றா. என் முதல் பிள்ளைய வயிற்றுல சுமந்து கொண்டிருந்தா. முதல் பிள்ளைன்னா 2 பிள்ளைங்க எனக்கு. ஓகே. முதல் பொண்ணு அவளுக்கு 6 வயசு ஆகுது. 2வது பையன் அவனுக்கு இப்போ 2 வயசு ஆகுது. எப்பயாவது ஞாபகம் வந்தா அண்ணனோட குடும்பத்தை பிளஸ் பண்ணி நேசப்பான்னு ஜோம் பண்ணிக்கணும். ஞாபகம் வந்தா கண்டிப்பாக தான் சொல்ல மாட்டேன். ஓகே. அப்போ என்னோட மகள் 5 மாசம் என் மனைவியுடைய வயிற்றுல இருக்கிறா. நான் முழு நேர ஊழியத்திற்கு வந்தேன். அதுக்கு முன்னாடி பெங்களூர்ல மைக்ரோ பேலன்ஸ்டா வேலை செஞ்சுருந்தேன். பார்மசூட்டிக்கல் கம்பெனியில. நல்ல கம்பெனி, நல்ல சம்பளம், நல்ல சலுகைகள். என் மனைவியும் சயின்டிஸ்டா ஒர்க் பண்ணிட்டு இருந்தா வேற ஒரு கம்பெனியில. முழு நேர ஊழியத்துக்கு நாங்கள் வந்தோம், வேலையெல்லாம் விட்டுட்டு வந்தோம். அப்போ என் மனைவி மாத்திரம் வேலை செய்யறா. ஆனால்
கோயம்புத்தூர்ல வந்ததுனால எங்களுக்கு எதிர்பார்த்த சம்பளம் கிடைக்கல, என்னுடைய தேவைகள் ரொம்ப கரெக்டாக சரியா இருந்துச்சு. எனக்கு முழு நேர ஊழியம் உண்மை யாராவது போய் பாட்டா போயிருந்தல, அவன் யாருக்கும் தெரியாதுல்ல, பாட்டு பாடுறதுக்கு தெரியும். சிலர் அப்படிதான் பாட்டே பாடணும். ஓகே வாட்டர் நான் வீட்டில் உட்காந்து இருப்பேன். நான் ஏதாவது கிடைக்கிற ஊழியர் 2 ஊழியர்கள் எனக்கு சில ஊழியர்கள் நானே ஆண்டவனுக்கு தந்த ஊழியர்களை செய்து கொண்டு வந்தேன். எனக்கு பெரிய இன்கம் அந்த டைம்ல 2015 வருஷம் 5 மாசம் என் பிள்ளை வயிற்றுல மனைவிட வயிற்றுல இருக்கும்போது ஒரு நாள் டெஸ்ட்டுக்கு போறோம். டாக்டர் சொல்றாங்க நெக்ஸ்ட் அடுத்த முறை செக்அப் வரும்போது எனக்காக ஒன்றும் செய்யலப்பா, அதுக்காக ஆண்டவனுக்கு கொண்டு வரல. இன்னைக்கு இதுக்கு முன்னாடி எப்படி வேணா இருக்கலாம், பட் டுடே இஸ் தி டே. Know your purpose. Know God's purpose in your life. தேவ திட்டம் உன் வாழ்க்கையில் என்னன்றது தெரிஞ்சுக்கோ. தேவ ராஜ்யம் கட்டப்படணும். எதையும் செய்ய ஆயத்தம். அது 5 வயசு பையன் பண்ணுங்க முன்னாடி யோசிச்சு பாருங்க. கழுத்து அறுக்கும்போது அவனுக்கு என்ன உணர்வு இருந்திருக்கும். ஆனா இன்னைக்கு நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன், கம்ஃபர்டபுளா இருக்கிறேன், நல்லா தாய் தகப்பட வீட்டை சர்ச்ச ஊழிய தேவனை தேட ஒரு தடையும் இல்லை, சுவிசேஷம் சொல்ல ஒரு தடையும் இல்லை. பட் ஐ நாட் டூயிங் இட். நான் பார்த்தீங்க ஒரு தடவை ஆண்டவர் உனக்கு ஒப்பு கொடுத்தாங்க கடைசி வரைக்கும் நிற்கிறீங்க. அதான் அழைப்பு. ஐ அம் ரெடி டு டை ஃபார் கிரைஸ்ட். நான் ஆண்டவருக்காக மரிக்கவும் ஆயத்தமா இருக்கிறேன். பின்னாடி பேசிட்டு கை தூக்கிட்டீங்கன்னா ப்ளீஸ் புட் டவுன் யுவர் ஹேண்ட்ஸ். I said put down your hands. விளையாட்டுல கேட்கல. I'm not joking. It may be God's call in your life. அப்படி சொல்றவங்க மட்டும் ஆண்டவரை பார்த்து நீங்க சொல்ல போறீங்க. என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவிப்பிக்கும் வரை என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே நீங்க ஒப்பு கொடுத்து பாரு. நீ நினைக்கல என்னால படிக்க முடியல, எனக்கு வேலை கிடைக்கல, எனக்கு பலவீனமா இருக்கு, நான் உடைக்கப்பட்டிருக்கேன், எனக்கு அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை. உன்னுடைய எல்லா பிரச்சனையும் ஆண்டவர் மாற்றுவார். நமக்கு தங்கச்சி உன்னுடைய பலவீனத்துக்கு என் பலன் பூரணமாக விளக்கம் என்று சொன்ன ஆண்டவர் உன்னை முழுவதுமா ஆண்டவருடைய கரத்துல கொடுக்கும்போது உன் பலவீனத்தை உன் அறிவீனத்தை உன் தேவையை எல்லாத்தையும் ஆண்டவர் மாற்றுவார். உடைக்கப்பட்டு திரும்ப வேற பாத்திரமாக ஆண்டவர் உருவாக்க அவர் சர்வவல்லவர். இப்படி உன் பிரச்சனை ஆண்டவர் தெரியும். God knows the pain that you're suffering. God knows the problems in your life. ஆண்டவரை பார்த்து சொல்லுவாங்க கடைசியா இந்த செஷனை முடிக்க போறோம். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மைத்தானே நேசி. உண்மையை நேசிக்கிறவங்க சொல்லுங்க.
வாழ விலகாத வாழ்க்கை வாழ எங்க பிள்ளைங்க ஒப்பு கொடுத்துருக்காங்கப்பா. எங்க பிள்ளைங்களை பயன்படுத்துங்க. அந்தவரை ஒடுக்கப்பட்ட பாத்திரமா நிறைய பேர் இங்க இருக்கிறாங்க. பிரயோஜனம் இல்லைன்னு நினைச்சு நிறைய பேர் இங்க இருக்கிறாங்க. எங்களுக்கு பலன் இல்லைன்னு சொல்லி நிறைய பேர் இங்க இருக்கிறாங்கப்பா. அந்த பிள்ளைகளுடைய கண்ணீரை நீங்க பாக்குறீங்க. என் பேரண்ட்ஸ் என்ன சொல்றாங்க, நான் யூஸ்லெஸ் சொல்லி நிறைய பேர் இங்க நிற்கிறாங்க. ஆனா விசுவாசிக்கிறேன், பிரயோஜனம் இல்லாதவனை பிரயோஜனப்படுத்த உம்மாலே முடியும். பலவீனனையும் ஆண்டவரை பலமுள்ளவனாய் மாற்ற உம்மாலே முடியும். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாடுவேன், உம்மாலே ஒரு மதிலையும் தாண்டுவேன். எங்களுக்கு வாக்கு பண்ணிக்கிறீங்கப்பா. எனக்கு ஒப்பு கொடுத்த அர்ப்பணத்தை நாங்கள் உறுதியாக இருக்கிறேன். இன்னும் ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு மாத்திரம் இல்லை, ஒவ்வொரு நாளும் இந்த அர்ப்பணிப்பை நினைவு கூறுறேன். அவங்களை இன்னும் நேசிக்க எங்க பிள்ளைகளுக்கு ஒரு விஷயம் மாசத்தெல்லாம் உடைச்சு தேவராஜ்யத்தை கட்டுகிற பணியை எங்களை பயன்படுத்தின. எங்களுக்குள்ள தேவராஜ்யம் கட்டப்படணும். எங்கள் மூலமா இந்த பட்டணத்தில் தேவராஜ்யம் கட்டப்படட்டும். அந்த சின்ன பிள்ளை போல நாங்களும் சொல்றோம், எங்க கழுத்துல கத்திய வச்சாலும் நாங்க இயேசுவை ஆராதிப்போயா. நாங்க செத்தாத ஆண்டவருக்காக சாகிறோம், வாழ்ந்தாலும் ஆண்டவருக்காக வாழ்வோம். ஆசீர்வதிங்கப்பா என் பிள்ளைகளை. இயேசுவின் நாமத்தில் அவருக்கு நான் முதலாவது நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஆக்சுவலாக எனக்கு கேமரா சொல்லி 2 நிமிஷம் பேச ஆரம்பிச்சிருக்கீங்க. நாம் என்ன நோக்கத்தோடு கூடினோம் என்கிற நோக்கத்தின் அடிப்படையாகவும் நீண்ட ஆண்டுகளுக்கு பிறகு ஈரோடு நகரனுடைய வாலிபர்களை எல்லாம் ஒருங்கிணைக்க போகிறோம் என்கிற அடிப்படையிலும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு ஒருவர் சந்திப்பதற்கு பல சிந்தனைகளை பகிர்ந்து கொள்வதற்கு நமக்கு முன்னால் இருக்கும் பொறுப்புகளை மீண்டும் நினைவுபடுத்திக் கொள்வதற்கு விளையாடுவதற்கு புதிய நண்பர்களை பார்ப்பதற்கு உங்கள் திறன்களை வெளிப்படுத்துவதற்கு கடவுள் தந்த வாய்ப்பாக இந்த நாள் அமைந்ததற்காக நன்றி சொல்கிறேன். கடவுளுக்கு தோற்றங்களை தெரிவிக்கிறேன். இந்த மகத்தான நிகழ்வை ஒருங்கிணைந்த பிரபுடைய வாலிபர்களை, அதிலும் குறிப்பாக ஸ்டாண்டிங் கமிட்டி, பிளானிங் கமிட்டி, டெக்னிக்கல் கமிட்டி, பப்ளிசிட்டி கமிட்டி, ஆர்கனைசிங் கமிட்டி, இப்படி பல பிரிவுகளாக பிரிந்து அந்த பிள்ளைகள் கடந்த ஒரு மாதமாக பெரும்பாடுபட்டு இந்த மாபெரும் நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்திருக்கிறார்கள். இந்த குழுவினர் எல்லாருக்கும் நான் திருச்சபையின் சார்பாக நன்றி சொல்கிறேன். குறிப்பாக டேனியுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு நீங்கள் ஒருங்கிணைந்து இரவு முதல் பாராமல் உழைத்த பிள்ளைகளை வாழ்த்துக்களை தொடர்ந்து சிறப்புகிறேன். நாம் இப்பொழுது நிறைவு செய்ய போகிறோம். நாளை மாலை பிரபு சபையிலிருந்து பங்கேற்ற வாலிப தம்பி தங்கைகளுக்கான இன்றைய சிறப்பு செய்தியாளரோடு கூடி அமர்ந்து பேசுகிற கீதா என்கிற ஒரு நிகழ்ச்சி நாளை மாலை 5 மணி முதல் 6 மணி வரை பிரபு சபையுடைய ஞாயிறு பள்ளி அரங்கிலே வைத்து நடைபெறும். So tomorrow evening 5 to 6 a tea talk with a special guest. So எல்லாரும்
எல்லாரும் நாளை மாலை 5 மணி முதல் 6 மணி வரை அந்த தேநீர் அமர்வுக்கு நம்முடைய சிறப்பு செய்தியாளர்கள் அதே போல இந்த நாளிலே நம்முடைய அதிகார பகுதியிலிருந்து நம்முடைய சகோதரர்கள் ரிச்சர்ட் இந்த நாளிலே உங்களை அற்புதமாக மகிழ்வித்த அன்பு சகோதரன் மிஸ்டர் ஜீவா அவர்களை மேலே வருவதை கொண்டுள்ளார். கரங்களை தட்டுவோமா? இந்த காலை முதல் இவ்வளவு நேரம் கூட இருந்து நம்மை மகிழ்வித்த நம்முடைய ஐயா தினேஷ் ஐயா அவர்களை அண்ணன் சந்தன் அவர்கள் நான் கனப்படுத்தும்படி அன்போடு கூட அழைக்கின்றேன். அன்பு சகோதரர் கீர்த்தி ப்ளீஸ் பாபா கீர்த்தி 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 கடைசியாக நம்முடைய இருக்கின்ற ஏஎஸ்ஏ நான் பார்க்கல சாரி ஹானர்ட் தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் எல்லாரும் மேலே போகலாம். நீங்கள் ஜோசப் அங்கிள் மேலே இருக்கீங்களா? ரைட், ரொம்ப சந்தோஷம். உங்களை பார்த்ததில் உங்களை சந்தித்ததில் மிகுந்த சந்தோஷப்படுகிறது. இந்த பிறப்பு நினைவாலயம் உங்களை பார்த்ததில் மிகுந்த சந்தோஷப்படுகிறோம். நீங்கள் இதனால் கற்றுக்கொண்ட பாடங்களில் உங்களுடைய ஆலயத்தில் சென்று வாலிபர்கள் கூடுகையை உருவாக்கும்படி உங்களை தாழ்வோடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த நாள் கற்றுக்கொண்ட பாடங்களை அவர்கள் சொல்லிக் கொடுதல், நீங்க டீமா முழங்கால நின்று ஜெபம் பண்ணுங்க. அநேக வாலிபர்களை ஆலயத்துக்கு அழைத்துவார்கள். ஆலயத்தின் காரியங்களிலே தூணாக நின்று நீங்கள் பிரேக் பண்ணி ஆலய காரியங்களில் ஏதாவது நன்மையான காரியங்கள் நடக்க வேண்டும் சொன்னால் அதை பில்டு பண்ணும்படி உங்களை தாழ்வோடு வெடிக்கொண்டு இந்த நாளிலே செய்த எல்லா காரியங்களும் முன்னாடி நின்ற பிறகு நினைவாளர்களுடைய வாலிப அத்தனை பிள்ளைகளுக்கும் நம்முடைய பிறகு நினைவாளர்கள் சார்பாக நன்றியையும் வாழ்க்கையை தெரிவித்துக் கொண்டு ஜெபமும் ஆசீர்வாதமும் நம்முடைய ஐயா அவர்கள் ஜெபம் இரக்கமும் அன்பும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, உடைத்து உருவாக்கு என்கிற கருப்பொருள் அடிப்படையில் 2021 ஆண்டு ஈரோடு நகரில் இருந்த வாலிபுரியோடு ஒரு நாள் முழுவதும் நாங்கள் அமர்ந்திருக்கவும் பல்வேறு விஷயங்களை கலந்துரையாடவும் கற்றுக்கொள்ளவும் இந்த வாய்ப்புக்கு நன்றி. இதை ஒருங்கிணைப்பதற்கான திட்டத்தை ஒதுக்க பொருள் செய்கிற குழுவுக்காக, எல்லாவற்றையும் செய்து முடிப்பதற்கான திட்டக்குழுவுக்காக, செய்து முடித்த வாலிபர் நம்பிக்கைகளுக்காக, பங்கேற்ற அனுமதிகளில் ஒவ்வொருவருக்காகவும் நன்றி சொல்கிறோம். இந்த அனுபவம் நாங்கள் பெற்றுக்கொண்ட ஒரு புதிய வெளிச்சம், ஒரு புதிய பார்வை, கிறிஸ்துவில் வெளிப்படுத்தப்பட்ட கடவுளின் அன்பு பற்றிய ஊழியத்திற்கான அழைப்பு, கிறிஸ்துவை பின்பற்றி வாழ்கின்ற சீடத்துவ வாழ்வுக்கான அழைப்பு ஆகியவற்றை மீண்டும் மீண்டும் நாங்கள் சிந்தித்து நாங்கள் இருக்கிற திருச்சபையை கிறிஸ்துவின் சாட்சியாக வாழவும் வளரவும் பிறரை வளர வைக்கவும் அதுதான். இதில் பங்கேற்ற அனைவருக்காகவும் நன்றி சொல்கிறோம். தொடர்ந்து நாம் இப்பொழுது எங்கள் இல்லங்களுக்கு திரும்பி போகிறோம். பயணத்திலே பிள்ளைகளை பாதுகாத்தவர்களும் நாளை ஞாயிறு வழிபாட்டு பிள்ளைகளை பயன்படுத்தியவர்களும் தொடர்ந்து நாங்கள் இணைந்து போக வேண்டிய இந்த நகரில் பெரிய விஷயங்களை திட்டமிடவும் செய்து முடிக்கவும் அதுதான். இந்த நாளிலே இதற்கு நற்செய்தியை வழங்கின ஏனஸ்தையா அவர்களுக்காகவும், இந்த நாளில் பாடல் மொழியை உங்களை மையப்படுத்தி ஞானாதிக்கு உதவி செய்த அருமை சகோதரர் ஜீவாவுக்காக நன்றி சொல்கிறோம். ஒருங்கிணைந்த அனைவருக்காகவும் போகிறோம். தொடர்ந்து பொறுப்பேற்றுக் கொள்ளப்படுகிறது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியை கேட்கிறோம். அன்பின் தந்தையே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். தந்தை மைந்தன் தூய ஆவியாகிய திரியேக கடவுளே, அன்பும் அருளும் ஆசீர்வாதம்
வழிகாட்டுதலும் உடனே இன்னும் சகல நாட்கள் நம் ஒவ்வொருவரோடும் நீடித்து நிலைத்திருப்பதாக. Amen. So thank you very much. Again, I am reminding you tomorrow evening 5 to 6.